Okay, fine. Okay. ஸோ சிலபஸில் ஏற்கனவே சொன்னது போல் அப்ளிகேஷன் ஆஃப் குரூப் தியரியில் வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி ஆல்ரெடி வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி நம்ம பார்த்துருப்போம். வாட்டர் மாலிகுலுக்கும் அமோனியா மாலிகுலுக்கும் பார்த்துருப்போம். அதில் ஃபைனலாக குரூப் தியரி முல்லிகன் சிம்பிள் வைப்ரேஷன் மோட். ஓகே, ஸோ கொஞ்சம் சம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக. ஸோ இது வந்து முழுக்க ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பார்ட்டு. ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பார்ட்டில் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ஐஆர் ஆக்டிவ் வைப்ரேஷனு, ராமன் ஆக்டிவ் வைப்ரேஷனு, மாலிகுலர் சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று மட்டும் ஆக்டிவாக இருக்கும் இல்லையா, அது மேலே பார்த்துருக்கோம். நம்ம பர்மனன்ட் டைபோல் மூமெண்ட் இருந்தால் ஐஆர் ஆக்டிவ், டைபோல் மூமெண்ட் இல்லைன்னா ஐஆர் இன்ஆக்டிவ். ஓகேவா? ஸோ இது மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகைன் ரீகால் பண்ணுறோம், ஒரு தியரியில் படித்தது தான். ஓகே, ஸோ சிமெட்ரி செலெக்ஷன் ரூல் ஃபார் ஐஆர் அண்ட் ராமன் ஸ்பெக்ட்ராக்கு ஐஆர் ஆக்டிவ் வைப்ரேஷன் அப்படின்னா என்னன்னா, இட் இன்வால்வ் சேஞ்ச் இன் தி டைபோல் மூமெண்ட் டூரிங் ஆசிலேஷன். மூலக்கூறில் பர்மனெண்ட்டாக டைபோல் மூமெண்ட் இருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தால் அது ஐஆர் ஆக்டிவ். ராமன் ஆக்டிவ்னா சேஞ்ச் இன் போலரைசபிலிட்டி ஸ்பெக்ட்ரோஸ்கோபியில் பார்த்துருக்கோம். ஓகே, ஆர் இன்டியூஸ்டு டைபோல் மூமெண்ட். ஓகே, பர்மனெண்ட்டாக டைபோல் மூமெண்ட் இருக்காது, அது இன்டியூஸ் பண்ணால் டைபோல் மூமெண்ட் இருந்தால் தட் இஸ் கால்டு ராமன் ஆக்டிவ் வைப்ரேஷன். இந்த மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்ன்றது இந்த மாலிகுல் பொசஸ் எ சென்டர் ஆஃப் சிமெட்ரி. மூலக்கூறில் சீர்மை மையம் இருந்து அதில் வந்து அப்படி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று தான் ஆக்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஆர் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா ராமன் இன்ஆக்டிவாக இருக்கும். ராமன் ஆக்டிவ் வைப்ரேஷன் சார் ஐஆர் இன்ஆக்டிவ், வைஸ் வெர்சா. ஓகே, இதெல்லாம் ஸ்பெக்ட்ரோஸ்கோபியில் பார்த்தது தான். ஓகே, இப்போ நார்மல் மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் நம்ம ஏற்கனவே வாட்டர் மாலிகுல் பார்த்துருப்போம். 2A1 + B2 பார்த்துருப்போம். 2A1 B2. ஓகேவா? நீங்கள் ஒரு 4-5 மாலிகுல் கொடுத்துருக்கேன், அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து இது டெரிவேஷன் நம்ம ஏற்கனவே குரூப் தியரியில் 2A1 + B2க்கு அமோனியாக்கெல்லாம் டெரிவேஷனே பார்த்துருக்கோம். இதில் 10 மார்க் கொஷின் ஆர் 5 மார்க் கொஷின் ஒரு கேரக்டர் டேபிள்லேருந்து டெரைவ் பண்ணி அதில் டோட்டல் எனர்ஜியில் டிரான்ஸ்லேஷன் ரொட்டேஷனில் கழிச்சிட்டு வைப்ரேஷன் போர்டு இந்த ஆன்சர் கொண்டு வர்றது. அப்ஜெக்டிவ் டைப்பில் அப்படி பண்ண முடியாது. கேரக்டர் டேபிள்லேருந்து டெரைவ் பண்ணி ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் ஃபார்முலா பயன்படுத்திட்டு பண்ணுறது இட்ஸ் நாட் பாசிபிள். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வேணும். ஓகேவா? அப்போ அது அப்போ நிறைய மூலக்கூறுக்கு நம்ம இது ஞாபகம் வச்சுக்கோமோன்னா டிஃபிகல்ட். ஏன்னா 2A1 + B2, 2A1 + 2E, இது மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் வரும். அது சேம் டைம் ஹைபிரிடைசேஷன் ஃபார்முலா சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஹைபிரிடைசேஷனுக்கும் ஒன்ஸ் அகைன் நம்ம திரும்பவும் இந்த மாதிரி சிம்பிள் மொலிகுலர் சிம்பிள் பயன்படுத்துவோம். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நிறைய படிச்சுட்டு 2-3 கூட ஒழுங்காக ஆன்சர் பண்ணாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால செலக்டிவாக கேட்டால் எனக்கு மோஸ்ட்லி கேட்டால் ஒரு 3 மாலிகுலுக்குள்ளே தான் வரணும். எதர் வாட்டர் கேட்கலாம், இல்லைன்னா அமோனியா கேட்கலாம், அல்லது BF3. ஓகே, இதுக்குள்ளே தான் கேட்க முடியும். ஓகே, ஸோ ரிப்பீட்டடாக இது டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் தான். வாட்டருக்கு வைப்ரேஷன் மோடு என்ன அக்கார்டிங் டு குரூப் தியரி கான்செப்ட் அப்படின்னா 2A1 + B2. ஓகே, நீங்கள் சூஸ் பண்ணது கரெக்டானு செக் பண்ணணும்னா ஓகேவா? ஸோ ஃபர்தராக சப்போஸ் கொஷின் இன்னும் டீட்டெயிலாக கேட்டாவோ அல்லது இது கரெக்டானு எப்படி செக் பண்ணிக்கலாம்னா, ஸோ வாட்டர் மாலிகுல் இதுவும் ஆல்ரெடி நான் கிளாஸில் டீச் பண்ணியிருப்பேன். வாட்டர் மாலிகுல் வந்து நான் லீனியர் இல்லையா? நான் லீனியர்னா ஃபார்முலா ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன் மோட்ஸ் வந்து 3n-6 ஃபார்முலா. ஓகேவா? அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம் 3, வாட்டருக்கு 3. ஸோ தர்ஃபோர் 3 × 3 9 -6 ஃபார்முலா. அப்போ 9 - 6 = 3. அப்போ 3 மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன். அப்போ இந்த ஆன்சரில் 2A1 + B2 3 வருதான்னு பார்க்கணும். ஸோ A1 2A1ங்கிறது 2 இல்லையா? 2 B2ங்கிறது அது ஒரு. இதெல்லாம் 1 டைமென்ஷன். குரூப் தியரியில் கேரக்டர் டேபிள் டெரைவ் பண்ணும்போது சொல்லியிருப்பேன். ஸோ A1 A2 B1 B2 எல்லாம் 1 டைமென்ஷனல். இன் சிம்பிள் முல்லிகன் சிம்பிள் போட்டால் 2 டைமென்ஷனல். டி கேபிட்டல் டீன்னு போட்டால் 3 டைமென்ஷனல் அப்படி சொல்லியிருப்பேன். அப்போ இது 2 × A1 + B1, இது 2, இது 1, 3. அப்போ ஸோ தர்ஃபோர் த ஆன்சர் இஸ் கரெக்ட். வரக்கூடிய நம்பர் ஆஃப் மோட்ஸும் இதுவும் சேம். இதை வச்சு நம்ம ஓரளவுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை இந்த கொஸ்டின்ல வந்து A1 எதை குறிக்குது, B2 எதை குறிக்குதுன்னா நமக்கு தெரியணும். A1ங்கிறது சிமெட்ரி ஸ்ட்ரெச்சிங்கை குறிக்குது. ஓகே, சிமெட்ரி ஸ்ட்ரெச்சிங் அண்ட் சிமெட்ரி பெண்டிங் வைப்ரேஷன். பாருங்க, A1ங்கிறது சிமெட்ரி ஸ்ட்ரெச்சிங், சிமெட்ரி பெண்டிங். ஜென்ரலாக கேட்டால் சிமெட்ரி வைப்ரேஷன்ஸ், அதில் பர்டிகுலராக பார்த்தா சிமெட்ரி ஸ்ட்ரெச்சிங், சிமெட்ரி பெண்டிங் வைப்ரேஷன். ஓகே, இந்த சிமெட்ரிங்கிறது இதில் நம்ம குரூப் தியரியில் படிச்சது தான்.
சிமெட்ரினா ஃப்ரம் ஆக்சிஜன்லேருந்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஹைட்ரஜன், இது ஹைட்ரஜன் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வந்து இப்படி ஒரே அந்த வைப்ரேட் ஆகுது. ஒரு மாலிகுல் வந்து ஸ்ப்ரிங்கு போல இல்லையா, முன்னும் பின்னையும் அதிர் விட்டுக்கிட்டே இருக்கும். அது சீர்மையா இருக்கிறது தான் சிமெட்ரி ஸ்ட்ரெச்சிங். பெண்ட் ஆகுறது ரெண்டும். இப்போ ஒரு நம்ம கிட்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டிக் இருக்குன்னா அந்த ஸ்டிக்கை ரெண்டும் ஒரே பக்கமா வளைக்கிறது கீழ் நோக்கி இஸ் அ சிமெட்ரி பெண்டிங். இல்லை ரெண்டு பக்கம் மேல் நோக்கி வளைக்கிறோம் இல்லையா, இஸ் அ சிமெட்ரிக் பெண்டிங். ஓகே, இந்த A1 குறிக்கிறது வந்து A1 சிமெட்ரிக் மீனிங் வந்து சிமெட்ரி ஸ்ட்ரெச்சிங் அண்ட் சிமெட்ரி பெண்டிங் வைப்ரேஷன். B2க்கு மீனிங் என்னன்னா ஆன்டி சிமெட்ரி. B2க்கு ஆன்டி சிமெட்ரி. ஆன்டி சிமெட்ரினா டயக்ராம் போட்டு பாருங்க, ஹைட்ரஜன் இருந்து ஆக்சிஜன், ஆக்சிஜன் இருந்து ஹைட்ரஜன். ஓகேவா, இது வந்து ஆன்டி சிமெட்ரி ஆர் அசிமெட்ரிக் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த மாலிகுல்ல சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கான்னா நோ சென்டர் ஆஃப் சிமெட்ரி. மாலிகுல்ல நோ சென்டர் ஆஃப் சிமெட்ரி. அப்போ சீர்மை மையம் இல்லைன்னா என்னது, எல்லா வைப்ரேஷனும் ஆக்டிவ், ஆல் ஆர் ஆக்டிவ். அப்போ ஐஆரும் ஆக்டிவ், ராமனும் ஆக்டிவ். ஸோ போத் A1 சரி B2வும் சரி, A1 + B2 கொடுத்தாலும் சரி, அல்லது A1, B2 கொடுத்தாலும் சரி. ஓகேவா, ஸோ போத் ஐஆர் அண்ட் ராமன் ஆக்டிவ் வைப்ரேஷன்ஸ். ஓகே, இப்போ ஜென்ரலாக வைப்ரேஷன் மோடுனா 2A1 + B2. ராமன் அண்ட் ஐஆர் ஆக்டிவ் வைப்ரேஷன்ஸ் கேட்டாங்கன்னா A1, B2 ஆர் A1 + B2 ரெண்டுமே போத் ஐஆர் அண்ட் ராமன் ஆக்டிவ். ஓகே, இப்போ இதே போலதான் அமோனியா. ஓகே, அமோனியாக்கு வைப்ரேஷன் போட்டு பாருங்க, 2A1 + 2E. ஓகே, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகே, 2A1 + 2E 10 மார்க் கொஸ்டின் வந்து ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர். ஓகே, இப்போ நீங்க சூஸ் பண்ண ஆன்சர் கரெக்டான்னு செக் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா, அமோனியா நான் லீனியர் 3n-6. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம் அமோனியால 4, ஒரு நைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் 4. ஸோ 3 × 4 12 -6. ஸோ therefore 6. அப்போ 6 ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். நீங்க சூஸ் பண்ணதுல 6 இருக்கான்னு பார்க்கணும். அதுல 2 × 1 A1 இருக்கா, 2 × 1 A1. ஈனா டபுள்யூ டிஜெனரேட். இ வந்து 2D ரெண்டுன்னு அர்த்தம், ஈனா ரெண்டுன்னு அர்த்தம். So 2 × 2 4. So total you get a 6. Therefore the answer is right. Okay. இந்த 2A1 2E இருக்குல்ல, மொத்தமா 6 இருக்கு இல்லையா. இந்த A1ங்கிறது எதை குறிக்குதுன்னா, ரெண்டு A1ம் சிமெட்ரியை குறிக்குது, சிமெட்ரி ஸ்ட்ரெச்சிங் அண்ட் சிமெட்ரி பெண்டிங் குறிக்குது. இந்த மீதி 2 E இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு வந்து ஆன்டி சிமெட்ரி ஸ்ட்ரெச்சிங் குறிக்குது, ரெண்டு வந்து ஆன்டி சிமெட்ரி பெண்டிங் இருக்கு. ஓகே, since the molecule is has no center of symmetry, அப்போ எல்லாமே ஐஆர் அண்ட் ராமன் ஆக்டிவ். ஸோ therefore all the vibrations A1 and E both are IR and Raman active vibrations. Okay, yes, sir. Now coming to BCl3 molecule. BCl3 is a A1 + 2E + A2. Okay, this is the answer for vibration modes. Okay, so அப்போ total அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், BCl3 molecule is a non-linear. Formula 3n-6 is similar to ammonia 4 atom. So 3 × 4 - 6 = 6. ஓகேவா, ஸோ therefore அப்போ 6 வைப்ரேஷன் மோடு வரணும். இங்கே 6 வருதா செக் பண்ணுங்க. A1 1 dimensional symmetry 1, A2 1 dimensional 1, E வந்து 2 dimensional 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். 2 × 2 = 4. ஸோ 1 + 4 + 1 6. ஓகேவா, ஸோ therefore this is the right one. ஓகேவா, ஸோ நிறைய இது ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஒரு 4-5 இது ஞாபகம் வச்சுக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா நம்ம ஹைபிரிடைசேஷன் வேற பார்ப்போம், அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, இப்போ இதுல பாருங்க, இது ஐஆர் ஆக்டிவ் ராமன் ஆக்டிவ், ஐஆர் ஆக்டிவ் வந்து ராமன் ஆக்டிவ். இப்போ இது இந்த மாலிகுலர் சென்டர் ஆஃப் சிமெட்ரி கிடையாது, BCl3ல சென்டர் ஆஃப் சிமெட்ரி இல்லை. ஆனா ராமன் ஆக்டிவ் ஐஆர் ஆக்டிவ்லயும் எல்லாமே தான் வரணும். ஆனா ஏன் வரல அப்படின்னா, இவன் தான் மாலிகுலர் சென்டர் ஆஃப் சிமெட்ரி இல்லைனாலும் சில வைப்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடுல பார்த்தீங்கன்னா மாலிகுலர் சென்டர் ஆஃப் சிமெட்ரிக்கு, ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருந்தாலும் சில வைப்ரேஷன்ஸ் வந்து ஐஆர் ஆக்டிவ்னு பார்த்துருக்கோம். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா அதில் அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் இருக்கும். அது போல BCl3 மாலிகுல்ல அசிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் சிமெட்ரிக் ஸ்ட்ரெச்சிங் இருக்கிறதுனால ஸோ ஐஆர் ஆக்டிவ் A2E ரெண்டும் ஐஆர் ஆக்டிவ். அதே போல ராமன் ஆக்டிவ்ல A1E. ஓகே, ரெண்டும் ராமன் ஆக்டிவ். ஓகே, ஸோ இது ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணணும்னா மொத்தம் 6 ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணணும். இங்கே எப்படி வாட் இஸ் கால்டு வாட்டருக்கு ட்ரா பண்ணுமோ அது போல் வாட்டருக்கு 4 தான்,
இல்லையா? வாட்டருக்கு 4 வகை. ஸோ இங்கே ஆறு வகையான ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணணும். இங்கேயும் 6 வகையான ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணி டிஃப்ரெண்ட் வைப்ரேஷனுக்கு, அது அவசியம் கிடையாது. ஈவன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியில் படிப்போம், ஸ்பெக்ட்ரோஸ்கோப்லேயும் ஸ்ட்ரக்சர் அவசியம் இல்லை, இங்கேயும் அவசியம் இல்லை. ஓகே, ஜஸ்ட் யூ ரிமெம்பர் ஐஆர் ஆக்டிவ்னா A2. ஓகே, அந்த A2 எதை குறிக்குதுன்னா சிமெட்ரி பெண்டிங், இ வந்து அசிமெட்ரி ஸ்ட்ரெச்சிங். இங்கே ராமன் ஆக்டிவ்ல ரெண்டுமே சிமெட்ரியை குறிக்கிறது, சிமெட்ரி ஸ்ட்ரெச்சிங் அண்ட் சிமெட்ரி பெண்டிங்கை குறிக்கிறது. ஓகே, அதே போல மீத்தேன் A1 plus E plus 2T2. ஓகேவா? இங்கே இதே போல தான் மீத்தேன் 5 ஆட்டம் இருக்கு, நான் லீனியர் மாலிகூல். 3 into 5 minus 6 equal to 15. அப்போ 9 வைப்ரேஷன்ஸ் வரணும். இப்போ 9 இருக்கான்னு பார்க்கணும். A1னா 1, Eனா 2, Tனா 3. அப்போ 2 into 3 equal to 6. ஸோ டோட்டலாக 9 வைப்ரேஷன்ஸ் இருக்கு. ஓகே, 9 வைப்ரேஷன். ஓகே, ஸோ ஆல் த வைப்ரேஷன்ஸ் ஆர் ஐஆர் அண்ட் ராமன் ஆக்டிவ். இப்போ கமிங் டு CO2 மாலிகூல். ஓகே, CO2 மாலிகூல் நமக்கு தெரியும். CO2 மாலிகூல்ல சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. CO2 மாலிகூல்ல சென்டர் ஆஃப் சிமெட்ரி, சீர்மை மையம். ஓகேவா? லீனியர் மாலிகூல், டி இன்ஃபினிட்டி குரூப் தியரி பாயிண்ட் குரூப். இப்போ இதனுடைய மோடு பாருங்க, A1G A1U E1Uன்னு வரணும். A1G இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது போலதான், கேரக்டர் டேபிள் இருந்து ரெடக்ஷன் ஃபார்முலா பயன்படுத்தி 10 மார்க் கொஸ்டின். ஓகே, ஸோ A1G A1U E1U. ஓகேவா? இது 3 இருக்கு. அப்போ இது 3n மைனஸ் லீனியர் ஃபார்முலா, லீனியர் மாலிகுல் ஃபார்முலா 3n minus 5. அப்போ 3 into 3 9 minus 5 equal to 4 வைப்ரேஷன்ஸ் வரணும். ஓகே, அப்போ இந்த 4 இருக்கான்னு பார்க்கணும். A1னா 1 குறிக்குது, எகைன் A1னா 1 குறிக்குது, Eனா 2. அப்போ டோட்டலாக 4 வைப்ரேஷன்ஸ் ஆர் தேர். இதில் A1னும் E1யும் ஐஆர் ஆக்டிவ், A1G வந்து ராமன் ஆக்டிவ். ஓகே, ராமன் ஆக்டிவ்னா டைபோல் மொமெண்ட் 0வா இருக்கும், ஐஆர் ஆக்டிவ்னா டைபோல் மொமெண்ட் 0வா இல்லாமல் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் சிமெட்ரி ஸ்ட்ரெச்சிங். A1U E1Uங்கிறது அசிமெட்ரிக்கில் வரும். ஓகே, அசிமெட்ரிக்காக இருந்துச்சுன்னா ஐஆர் ஆக்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது வைப்ரேஷன் மோடு. அதுக்கு மேலே ஐஆர் ஆக்டிவ் ராமன் மல்டி கேட்டாங்கன்னா ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ ஹைபிரிடைசேஷன். ஓகே, அப்போ எவ்வளோ சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியில் நிறைய சிம்பிள் ஞாபகம் வச்சுக்க முடியாமல் கடைசியில் என்னது மிஸ்டேக் பண்ணிட்டு வருவோம். 1-2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்படி கன்வென்ட்டாக இருக்கோ அதுபடி பண்ணுங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியாவுக்கு வைப்ரேஷன் மோடு பார்த்தோம் இல்லையா? அமோனியாவுக்கு வைப்ரேஷன் மோடு பார்த்தோம். 2A1 plus 2Eன்னு இருந்தது, இங்கே 2A1 plus Eன்னு இருக்கு. ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இஸ் irreducible representation equal 2A1 plus E. ஓகே, அப்போ நீங்கள் கார்லேட் பண்ணி படிக்கணும். ஓகே, அமோனியாவுக்கு வந்து வைப்ரேஷன் மோடுனா 2A1 plus 2E, ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா 2A1 plus E அப்படின்னு ஞாபகம். அங்கே மோடு வந்து 6 வரணும், 6க்கான சிம்பிள் இருக்கும். இங்கே ஹைபிரிடைசேஷன் வந்து sp3. அப்போ எஸ்ங்கிறது 1 குறிக்குது, பிங்கிறது 3 குறிக்குது இல்லையா? 3 p ஆர்பிட்டால், 1 s ஆர்பிட்டால். அப்போ 4 வரணும். அப்போ இங்கே 4 வருதான்னு பார்த்தா பாருங்க, A1 2A1 2 இருக்கு, Eன்னா 2 டைம்ஸ் 2 இருக்கு. அப்போ 2 இன்ட்டு A1 வந்து எஸ் ஆர்பிட்டல் ஸ்டேட்டை குறிக்குது, இல வந்து 2ன்றது PXPY குறிக்குது. ஓகே, அப்போ எஸ் ஆர்பிட்டல் 2ன்றது எஸ் ஆர்பிட்டல் PZ ஆக்சிஸ். ஓகேவா? அப்போ டோட்டலாக S1 இங்கே 2 இருக்கு இல்லையா? ஸோ S1 PXPY PZ. அப்போ மொத்தத்தில் 4. ஓகே, 2 + 2 4. அப்போ sp3யும் 4. அப்படி இப்போ நீங்கள் வந்து இது ஷார்ட்கட்டாக இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம ஹைபிரிடைசேஷன் வந்து அமோனியாவுக்கு வந்து sp3. அப்போ sp3க்கு தகுந்த மாதிரி இங்கே நீங்கள் போடணும், 4 வர்ற மாதிரி போடணும். 2A1 plus E. அங்கே முன்ன வைப்ரேஷன் மோடு போடும்போது 2Eன்னு போட்டிருப்பீங்க. அங்கே 2Eன்னா மொத்தம் 6 மோடு. 2Eன்னா 2 into 2 4 plus 2A1ன்னா மொத்தம் 6 மோடு. பட் ஹியர் இஸ் ஹைபிரிடைசேஷன். ஓகே, இப்போ வாட்டர் மாலிகுல் பாருங்க. வாட்டர் மாலிகுல் என்ன பார்த்தோம்? வாட்டர் மாலிகுல் திஸ் ஒன் வைப்ரேஷன் மோடு 2A1 plus B2. அதோடைய கூட்டுத்தொகை வந்து 3 வரணும். ஏன்னா 3n minus 6 கொண்டு 3, அதனால கூட்டுத்தொகை வந்து 3. 2A1 plus B2. இங்க வாட்டர் மாலிகுலுக்கு ஓகே, ஸோ வாட்டர் மாலிகுல் பாருங்க, here 2A1 இல்லையா பிளஸ் B1 பிளஸ் B2. ஓகேவா? அங்க இருக்கிறதுல 1 அடிஷனலா இருக்கு, Bல 1 அடிஷனலா இருக்கு. ஓகே, என்ன காரணம்? sp3 ஹைபிரிடைசேஷன். sp3னா S1
பி வந்து 3 ஆர்பிட்டால் பிஎக்ஸ் பிஒய் பிஇசட். அப்போ மொத்தம் 4 வரணும். அப்போ 2a1 2 குறிக்குது 2, b1 1, b2 1. அப்போ மொத்தத்தில் 4. அப்போ கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல ஆப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ்னா எல்லாமே ஆப்ஷன் கொடுக்க போறாங்க. ஒருவேளை நீங்க மறந்துருச்சு 2a1 + b1 + b2ங்கிறது மறந்துச்சு அப்படின்னா நீங்க இப்போ அது ஞாபகம் இருக்கு. ஒருவேளை வைப்ரேஷன் மோடு 2a1 + b1 ஞாபகம் இருக்கு, ஆனா அது 3 தான் வரும். ஓகே, இது வந்து ஹைப்ரிடைசேஷன் sp3 s1 p3. அப்ப 4 வரணும்னா இருக்கிற ஆப்ஷன்ல 4 இருக்கான்றத பார்க்கணும். ஓகேவா? அங்க BCl3 வேற, ஏன்னா BCl3 6 மரம் இருக்கு. இங்க sp2 ஹைப்ரிடைசேஷன், அப்ப 3 தான் இருக்கும். a1 வந்து 1 குறிக்குது, E வந்து 2 குறிக்குது. தட் இஸ் px py. therefore s1 px py. அப்போ டோட்டலா 3. அப்ப sp2னா s1 p2 டோட்டலா 3. ஓகே, அதே போல அமோனியா, சாரி மீத்தேன். ஸோ மீத்தேன் இஸ் sp3. அது sd3ன்னு சொல்லலாம், பட் d ஆர்பிட்டல் இல்லாதனால இஸ் நாட் sd3. ஸோ irreducible representation a1 + a2, a1 + t2. a1 எது குறிக்குது? 1 குறிக்குது. 1ன்றது s ஆர்பிட்டல் ஸ்டேட். t-னா ட்ரிபிள் 3 குறிக்குது. ஓகே, therefore s1 p3. ஓகே, similarly PtCl4- dsp2, a1 + b1 + eu. ஒவ்வொன்றும் வருது. ஏன்னா 1, பின்னா 1, யூனா 2, டோட்டலா 4. இப்போ dsp2னா என்ன? d1 s1 p2, மொத்தம் 4. ஓகே, கரஸ்பாண்டிங் ஹைப்ரிடைசேஷன். Similarly sf6 octahedral. octahedralனா sp3 d2. மொத்தம் எத்தனை பாருங்க? s1 p3 d2. ஓகேவா? 1 + 3 + 4 6 வரணும். அப்ப 6 வருதான்னு பாருங்க. a1g eg + t1u. a1னா 1, e-னா 2, t-னா 3, டோட்டலா 6. ஓகே, ஸோ இது ஏதோ ஒரு வகையில் ஏன்னா நிறைய பார்க்கும்போது இப்போ கன்ஃபியூஸ்டா இருக்கு உங்களுக்கு இல்லையா? வைப்ரேஷன் மோடு வேற பார்த்துருக்கோம், ஹைப்ரிடைசேஷன் வேற பார்த்துருக்கோம். ஒட்டுமொத்தத்தை கடைசியில் 2 3 கூட ஆன்சர் தெரியாது. ஓகேவா? ஸோ அப்படி தெரியாத பட்சத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல வாட்டருக்கும் அமோனியாவுக்கும் BCl3க்கும் தரவா இருங்க. மீது ஏதாவது கேட்டாங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஹைப்ரிடைசேஷன் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஹைப்ரிடைசேஷன் ஈக்குவலா இருக்கக்கூடிய முலிக்கன் சிம்பிளை சூஸ் பண்ணுங்க. 3n-6 3n- ஃபார்முலா பயன்படுத்தி வைப்ரேஷன் மோட சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சிமிலர்லி xenon tetrafluoride dsp2. so we have a 1 + 1 + 2 4. so this is also is a 4. so therefore the answer. Okay, okay, that's all. உங்களுக்கு குரூப் தியரியில நியூவா இருக்கிறது ஆல்ரெடி டீச் பண்ணதான் வைப்ரேஷன் போர்டு. நம்ம 10 மார்க் கொஸ்டின்ல பார்த்துருப்போம். 2 மாலிகுல் கேரக்டர் டேபிள்ல இருந்து டெரைவ் பண்றது. ஓகே, இங்க வந்து அப்ஜெக்டிவ்ல நீங்க ஷார்ட்டா படிக்கணும். ஓகே, அப்ப ஏதோ ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தென் கமிங் டு வாட் இஸ் கால்டு தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, தெர்மோடைனமிக்ஸ்ல ஸ்டாண்டர்ட் என்தால்பிஸ் ஆஃப் ரியாக்ஷன் ஆல்ரெடி நம்ம டீச் பண்ணும்போது ஸ்டாண்டர்ட் என்தால்பியில ஒரு ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். டெல்டா HF = சமேஷன் ஆஃப் என்தால்பி ஆஃப் ப்ராடக்ட் மைனஸ் என்தால்பி ஆஃப் ரியாக்டன் பார்த்துருப்போம். இந்த சிலபஸ்ல இந்த முறை கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ அது என்னன்னு பார்ப்போம். நமக்கு ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் நமக்கு தெரியணும். டெல்டா H = HP - HR. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ வந்து நெகட்டிவாக இருந்தால் எக்ஸோதெர்மிக்கு, பாசிட்டிவாக இருந்தால் எண்டோதெர்மிக்கு. ஸோ ஓகே, சார் எக்ஸாம்பிள் சில ரியாக்ஷனுடைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் கம்பஷன். ஓகேவா? கம்பஷன் எரிக்கிறது. எரிக்கிறதுனா ஆக்சிஜனோட சேர்க்கக்கூடிய வினையெல்லாம் எரித்தல் வினை. அப்போ இது என்தால்பி ஆஃப் சேஞ்ச் accompanying complete combustion of 1 mole of the substance at 25 degrees centigrade and 1 atmosphere pressure. ஓகே, 1 அட்மாஸ்பியர் அழுத்தத்துல ஓகேவா 25 டிகிரி வெப்பநிலையில 1 மோல் சேர்மத்தை எரிப்பதற்கு, ஆக்சிஜனோட வினை புரிவதற்கு எவ்வளவு என்தால்பி சேஞ்ச் நடைபெற்றிருக்கிறது, ஆற்றல் மாற்றம். ஓகேவா? சேஞ்ச் இன் என்தால்பி எவ்வளவு வெப்ப மாற்றம் எவ்வளவு நடந்திருக்கோ அதுதான் அந்த வினையினுடைய என்தால்பி ஆஃப் கம்பஷன். ஓகேவா? ஸோ இது எல்லா வேல்யூலாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஓகே, இப்போ மீத்தேன் + O2 CO2 இதோட வேல்யூ இஸ் -890, இதோட வேல்யூ -285. இப்படி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஏதாவது முக்கியமான இருக்கிறது 1 2 ஞாபகம் வச்சுக்க முடியும். பட் கொடுத்தாங்கன்னா அது என்னன்னு தெரியணும். ஸோ கொடுத்துட்டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் கம்பஷன்னா உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஆக்சிஜனோட வினை புரியுறதெல்லாம் கம்பஷன் ரியாக்ஷன்ஸ். ஓகே,
அடுத்தது ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன். ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் நியூட்ரலைசேஷன். ஓகே, நியூட்ரலைசேஷன் நடுநிலையாக்கல் வினை. ஒரு அமிலத்தையும் காரத்தையும் சேர்த்துனா உப்பு கிடைக்கும் இல்லையா, அந்த வினைக்குள்ள எவ்வளோ வெப்ப பரிமாற்றம் நடக்குது. நம்ம லேப்ல செய்வோம் இல்லையா, வால்யூமெட்ரிக்ல ஆசிட் பேஸ்ல, அந்த டைம்ல நியூட்ரலைஸ் ஆகும்போது 1 mole ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ், ஓகே, ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை மற்றும் அழுத்தத்தில் அது நடுநிலையாக்கல் செய்யப்படும் பொழுது எவ்வளோ ஆற்றல் மாற்றம் நடக்குது அப்படின்னு பார்த்தா இட்ஸ் -57.3 இஸ் ஆல்மோஸ்ட் சேம் வேல்யூ, -57.3 ஆர் 57. ஓகே, ஒரு அமிலகாரத்தில் வினையில இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ சப்போஸ் கேட்டானா உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து நியூட்ரலைசேஷன்ல இந்த என்தால்பி சேஞ்ச் வேல்யூ எவ்வளோன்னா -57.3. இந்த நியூட்ரலைசேஷன்ல என்தால்பி சேஞ்ச் வேல்யூ. இப்போ அஸ்டிக் ஆசிட்ல வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். அஸ்டிக் ஆசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா -55. ஏன்னா இது வீக் ஆசிட். ஓகேவா, அமிலக்காரத்தை ஆரம்பத்தில் இதெல்லாம் பண்ண மாட்டோம், ஏன்னா டிசோசியேட் ஆகிறது லேட் ஆகும். ஓகேவா, இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, இது -55, மற்ற வேல்யூ -57. இதுக்கு ரெண்டு டிஃப்ரென்ஸ், ஒரு 2 இருக்கு இல்லையா, 2 கிலோஜூல் per mole, தட் இஸ் கால்ட் என்தால்பி ஆஃப் டிசோசியேஷன். இதுதான் அதனுடைய டிசோசியேஷன் ஆகிறதுக்கான மதிப்பு. அப்போ 2 கிலோஜூல் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ராங் ஆசிட் அளவுக்கு அது டிசோசியேஷன் ஆகும். அவ்வளோ குறைவாக இருக்கிறதுனால அதனுடைய நியூட்ரலைசேஷன் வேல்யூ குறைவாக இருக்கு. ஓகே, அடுத்து என்தால்பி ஆஃப் சொல்யூஷன். ஓகே, என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் என்ன அர்த்தம்னா த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எவால்வ்டு ஆர் அப்சார்ப்டு. ஓகே, ஒரு வினையில பார்த்தீங்கன்னா ஒரு சில வினையில ஹீட் அப்சார்ப் பண்ணிக்கும், ஒரு சில வினையில ஹீட்டை லிபரேட் பண்ணும் இல்லையா. அப்போ எவ்வளோ ஹீட்டு எவால்வ் ஆகுது அல்லது எவ்வளோ ஹீட்டு அப்சார்வ் ஆகுது. ஓகே, 1 mole ஆஃப் சொல்யூட்டை வந்து கரைக்கிற பொருளை ஒரு சூட்டபிள் சால்வெண்ட்ல கரைக்கும் பொழுது எவ்வளோ வெப்பம் வெளியிடப்படுகிறது, அது எவ்வளோ வெப்பம் உறிஞ்சி கொள்ளப்படுகிறதா, அதுதான் என்தால்பி ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் த சொல்யூட். ஓகேவா, the enthalpy change per mole of solute is dissolved varies with the concentration of the solution. ஓகே, அப்போ இந்த என்தால்பி சேஞ்சோடைய மதிப்பு எதை பொறுத்து அமைதுன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 literல ஒரு 1 gram போடுறீங்க. ஓகேவா, அது சொல்யூஷன்னா அது கரையக்கூடியது. அப்போ அதனுடைய என்தால்பி சேஞ்ச் வேற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துட்டு ஓகே ஒரு 1 gram எடுத்துட்டு நீங்கள் 100 ml போட்டிங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இல்லையா, பீக்கர் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதே 1 literல 1 gram போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது, இந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஓகே, therefore it depends upon the concentration of the solution. enthalpy of solution வந்து எவ்வளோ செறிவு இருக்கோ அதை பொறுத்தது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் KCl இன் வாட்டர், இன் 200 ml வாட்டர்ல பார்த்தீங்கன்னா என்னுடைய என்தால்பி வந்து 18 தான் இருக்கு. ஸோ HCl in 50 liter of waterல the enthalpy is -72.0. okay, so in the first case is enthalpy is absorption of இல்லையா, அது வந்து அப்சார்ப் ஆகுது இல்லையா, அப்சார்ப் ஆகுது. செகண்ட் கேஸ்ல இது எமிட் பண்ணுது, அமிலத்தோட ஆசிட் சேர்க்கும் பொழுது இது வந்து வெப்பம். அதனால தான் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா அமிலத்தோட வாட்டர் சேர்த்த மாட்டோம், வாட்டர்ல அமிலத்தை சேர்த்துவோம் இல்லையா, வாட்டர்ல அமிலத்தை சேர்த்துவோம். இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் எக்ஸோதெர்மிக். ஓகே, இதே சோடியம் குளோரைடு பிரியும் போது இட்ஸ் கால்டு ஆற்றல் உறிஞ்சு கொள்ளப்படுகிறது, இட்ஸ் எண்டோதெர்மிக். அடுத்த என்தால்பி ஆஃப் ஹைட்ரேஷன். என்தால்பி ஆஃப் ஹைட்ரேஷன். ஓகே, ஹைட்ரேஷன் உங்களுக்கு தெரியும், உப்பேற்ற வினை இல்லை, ஹைட்ரேஷன்னா ஹைட்ரேட் நீரேற்ற வினை. ஓகேவா, ஸோ நீர் ஒரு காம்பவுண்டோட நீரை வந்து ஏற்றம் செய்வது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காப்பர் சல்ஃபேட் இருக்குன்னா காப்பர் சல்ஃபேட் நீங்கள் பியூரா காப்பர் சல்ஃபேட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரிப்பேர். ஓகே, ஏன்னா அது மாய்ஸ்சர் அப்சார்ப் பண்ணி காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட்டாக மாறிடும். ஓகே, therefore இஸ் ஹைட்ரேட்டட். அப்போ அந்த ஹைட்ரேட்டடுக்காக எவ்வளோ கிலோஜூல் எனர்ஜி தேவைப்படுதோ தட்ஸ் கால்டு என்தால்பி ஆஃப் ஹைட்ரேஷன். ஓகே, அப்போ த டிசொல்யூஷன் ஆஃப் ஹைட்ரேட்டட் சால்ட், ஹைட்ரேட்டட் சால்ட்டை டிசொல்யூஷனாக கரைக்கிறது. ஓகே, இது கரைக்கிறது. அப்போ த டிசொல்யூஷன் ஆஃப் ஹைட்ரேட்டட் சால்ட், ஃபார் எக்ஸாம்பிள் sodium sulfate 10H2O, copper sulfate 5H2O. ஓகே, இதெல்லாம் கரைக்கிறதும் as well as salts which do not form hydrates. ஓகேவா, KNO3ல பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன் இருக்காது, NaClல ஹைட்ரேஷன் இருக்காது. ஓகேவா, ஸோ இந்த இரண்டு வகையான சால்ட்டுமே வெதர் இட் இஸ் ஹைட்ரேட்டட் சால்ட் வெதர் இட் இஸ் நான் ஹைட்ரேட்டட் சால்ட், இட்ஸ் பை இன்க்ரீஸ் இன் என்தால்பி ஆஃப் த சிஸ்டம். ஓகே, கரைக்கும் பொழுது
ஓகே, இந்த ரெண்டுலையுமே கரைக்கும் பொழுது என்தால்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும். தட் மீன்ஸ் என்தால்பி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ டெல்டா ஹெச் வேல்யூ வில் பி பாசிட்டிவ். ஏன்னா கரைக்கணும்னா, ஒரு பொருளை கரைக்கணும்னா ஆற்றல் உறிஞ்சு கொள்ளப்படணும். ஓகே, உறிஞ்சு பிறகு அது கரையும். அப்போ dissolution is accompanied by absorption of heat, therefore delta H is positive. ஓகேவா, கரைக்கும் பொழுது ஒரு பொருளை கரைக்கும் பொழுது ஆற்றல் உறிஞ்சு கொள்ளப்பட்டு கரைக்குது. நம்ம இப்போ நீங்க ஏதாவது ஒரு பொருளை கரைக்கிறீங்க, நம்ம என்ன பண்ணுவோம், கரையிலன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட். மோர் ஹீட் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் கரையும். நார்மலா ஹீட் அப்சர்வ் பண்றது டேக்ஸ் டைம். However, when unnitrated salt, which is capable of forming hydrates, for example, calcium chloride, copper sulfate. Okay, non-hydrateக்கும் unhydrateஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. non-hydrateஸ்னா இப்போ KNO3 NaCl வந்து ஹைட்ரேட்டட் ஃபார்ம்லேயே இருக்காது. unhydrateஸ்னா என்ன அர்த்தம்னா, நான் மியூட் பண்ணுங்க. unhydrateஸ்னா என்னன்னா, அது ஹைட்ரேட்டட் சால்ட்டா இருக்கும், அது நம்ம ஹீட் பண்ணி நீர் மூலக்கூறை வெளியேற்றிட்டு அது பேர் அன்ஹைட்ரேட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லூயிஸ் ஆசிட், அலுமினியம் குளோரைடு சொல்லுவோம் இல்லையா, லூயிஸ் ஆசிட். நம்ம ஃபெடகாப்ஸ் ரியாக்ஷன் லூயிஸ் ஆசிட் போனோம்னா AlC3 வந்து லூயிஸ் ஆசிட் எலக்ட்ரான் பேர் அக்செப்டர், அப்போ வாட்டர் மாலிகுலை அப்சர்வ் பண்ணிக்கும். ஆக்சிஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிறதுனால வாட்டர் மாலிகுலை அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ நீங்கள் ரியாக்ஷனில் போடும்போது, இப்போ நானோகோஸ் சால்வெண்ட்ல ரியாக்ஷன் போடும்பொழுது இதில் வாட்டர் மாலிகுல் இருக்கும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா AlC3 வந்து ட்ரை பண்ணுவாங்க, சைனா டிஷ்ல போட்டு ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணும்போது வாட்டர் மாலிகுல் எல்லாம் எலிமினேட் ஆகிடும். ஓகே, தட் இஸ் கால்ட் அன்ஹைட்ரஸ். அதே போல் கால்சியம் குளோரைடு ஃபியூஸ்டுன்னு சொல்லுவாங்க, ஃபியூஸ்டு கால்சியம் குளோரைடு, அது வாட்டர் மாலிகுல் இருக்காது, நம்ம டெசிகேட்டில் யூஸ் பண்ணுவோம். அது வாட்டர் மாலிகுல்ல அப்சர்வ் பண்ணிட்டு கால்சியம் குளோரைடு ஹைட்ரேட்டாக மாறும். இந்த மாதிரி இதுலெல்லாம் அதுதான் அவர் when the unhydrated salt which is capable of forming salt, இதெல்லாம் ஹைட்ரேஷனை உருவாக்கும், ஹைட்ரேட்டட் மூலக்கூறை ஈற்றுக்கொள்ளும், is dissolved. இதை டிசால்வ் பண்ணீங்கன்னா the delta H value will be negative. That is, the dissolution is accompanied by evolution of heat. ஓகேவா, அப்ப ஹைட்ரேட்டட் சால்ட், நான் ஹைட்ரேட்டட் சால்ட் எல்லாம் பாசிட்டிவ் del H வேல்யூ, அன்ஹைட்ரேட்டட் சால்ட் என்னாகும், இட்ஸ் அ நெகட்டிவ் வேல்யூ. தட் மீன்ஸ் அதோட ஒரு நீர் மூலக்கூறு சேரும் பொழுது வெப்பம் வெளியிடப்படும். ஒரு பொருளை இன்னொரு பொருளோட சேர்க்கும் பொழுது வெப்பம் வெளியிடப்படும், அது பிரேக் பண்ணும்போது வெப்பம் உறிஞ்சு கொள்ளப்படும். ஓகே, so the difference in the behavior of a hydrated and unhydrated salts is due to the heat evolved in the formation of hydrates. ஓகே, அப்ப ஒரு ஹைட்ரேட்டட் சால்ட்டுக்கும் ஒரு அன்ஹைட்ரேட்டட் சால்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, எவ்வளோ ஹீட் எவால்வ் ஆகுது ஒரு ஹைட்ரேட்டடா மாறும்போது. திஸ் ஹீட் இஸ் நோன் as என்தால்பி ஆஃப் ஹைட்ரேஷன். ஓகே, எவ்வளோ ஹீட் தேவைப்படுது ஹைட்ரேஷனாக நடக்கிறதுக்கு, ஒரு நீர் மூலக்கூறுல ஹைட்ரேஷனை ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ, தட்ஸ் கால்டு என்தால்பி ஆஃப் ஹைட்ரேஷன். ஓகே, இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, பாருங்க, காப்பர் சல்ஃபேட் இஸ் அன்ஹைட்ரஸ், அது 800 moles ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறீங்க, காப்பர் சல்ஃபேட்டு. ஓகே, வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, இந்த காப்பர் சல்ஃபேட் 5H2O மாலிகுல் வந்து என்னென்ன, இதோட நீங்கள் 795 moles ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறீங்க, யூ வில் கெட் ஏ காப்பர் சல்ஃபேட் 800 H2O கிடைக்குது. இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் -66.5, ஏன்னா அங்கே காப்பர் சல்ஃபேட் வந்து அன்ஹைட்ரஸாக இருக்கு, அதில் நீர் மூலக்கூறு சேருது, அதனால அது இஸ் அ மைனஸ் வேல்யூ, எக்ஸோதெர்மி. செகண்ட் கேஸில் காப்பர் 5H2O இருக்கு, இதுல இருந்து இந்த நீர் மூலக்கூறு ரிமூவ் ஆகுது, ஸோ therefore it's a positive value. ஓகே, ஸோ பேலன்சிங் these two equation, ஓகே, பேலன்ஸ் பண்ணீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் 5H2O சேர்ந்து காப்பர் சல்ஃபேட் 5H2O மாறுது, காப்பர் சல்ஃபேட்டும் நீர் மூலக்கூறு சேருது. இப்போ ஓவரால் வேல்யூ அப்போ பாருங்க, நீர் மூலக்கூறு சேருது, இதுல இருந்து இது அன்ஹைட்ரஸ்ல சேருது, ஸோ இதோட வேல்யூ -78.2 kJ. ஓகே, this is an example of hydration of enthalpy or enthalpy of hydration. Okay, another is a standard enthalpy of formation, delta HF. Okay, இது ஆல்ரெடி நம்ம டீடைல் பார்த்துருப்போம், ஸ்டாண்டர்ட் enthalpy of formation delta HF. The enthalpy change when 1 mole of substance is formed from its elements in their standard state. Okay,
ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல 25 டிகிரி 1 அட்மாஸ்பியர்ல. அப்ப ஒரு மோல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் உருவாகிறதுக்கு 1 மோல் சேர்மங்கள் உருவாகிறதுக்கு அதனுடைய எலிமெண்ட்ல இருந்து உருவாகிறதுக்கு எவ்வளவு என்தால்பி சேஞ்ச் நடைபெற்றிருக்கிறதோ அதுதான் ஸ்டாண்டர்ட் என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் டெல்டா ஹெச்எஃப். ஓகே, இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் கார்பன் எலமெண்ட் ஆக்சிஜன் எலமெண்ட் ரெண்டும் சேர்ந்து CO2ன்றது ஒரு சேர்மம் உருவாகுது மாலிகூல், அதனுடைய டெல்டா ஹெச்எஃப். கார்பன் அண்ட் ஆக்சிஜன் சேர்ந்து CO கார்பன் மோனாக்சைடு திஸ் வேல்யூ ஹைட்ரஜன் பிளஸ் ஓட். ஓகே, அப்போ ஒரு சேர்மம் உருவாகக்கூடிய வினை நைட்ரஜன் பிளஸ் ஹைட்ரஜன் அமோனியா இது மாதிரி உருவாகிறது இதெல்லாம் விச் இஸ் கால்டு என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, டெல்டா ஹெச்எஃப் நாட் ஈக்குவல் டு ப்ராடக்ட் சமேஷன் ஆஃப் டெல்டா ஹெச் ப்ராடக்ட் மைனஸ் டெல்டா ஹெச்எஃப் ரியாக்டன்ஸ். இது ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்துருப்போம் இந்த சேம் ப்ராப்ளம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் இது ஒரு கம்பஷன் ரியாக்ஷன், ஆக்சிஜனோட வினை புரிந்து 6CO2 ப்ளஸ் வாட்டர் கிடைக்குது. ஒவ்வொன்றுடைய டெல்டா ஹெச்எஃப் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது ஒவ்வொன்றுடைய இண்டிவிஜுவல் என்தால்பி சேஞ்சு கொடுத்துருக்குறாங்க, என்தால்பி ஆஃப் கம்பஷன். நீங்க பாருங்க ரியாக்டன்ட்ல ப்ராடக்ட் பாருங்க 6 கார்பன் டை ஆக்சைடு 6 இன்ட்டு -393.5 6 வாட்டர் மாலிகூல் 6 இன்ட்டு -285 இட்ஸ் அ கிவன் வேல்யூ. ஓகே, மைனஸ் ரியாக்டன்ட்ல என்ன இருக்கு, குளுக்கோஸ் இருக்கு பிளஸ் ஆக்சிஜன் இருக்கு, குளுக்கோஸ் பிளஸ் ஆக்சிஜன். ஓகே சார் 6O2. ஓகே, இப்போ குளுக்கோஸ் தான் கண்டுபிடிக்கணும், ஓகேவா. இப்போ இந்த O2 இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து நம்ம டேக்கன் அஸ் ஜீரோன்னு எடுத்துக்கணும். ஆஸ் ஏ ரூல் டெல்டா ஹெச்எஃப் வேல்யூஸ் ஃபார் எலிமெண்ட்ஸ் இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்ஸ் ஆர் டேக்கன் அஸ் ஜீரோ. ஓகேவா. ஸோ இது மாதிரி ஆக்சிஜன் சல்ஃபரு நைட்ரஜன் இது மாதிரி வர்றதுக்கெல்லாம் நம்ம அது என்ன எடுத்துக்கணும்னா ஜீரோவாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ தேர்ஃபோர் திஸ் வேல்யூ இது வந்து சாரி இது ஜீரோ, இட் இஸ் ஃபார் O2. ஓட்டுக்கான மதிப்பு வந்து 0. ஓகே, இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா you will get the delta H of glucose equal to the value equal to -1260.4 kilojoule per mole. Okay, இது ஆல்ரெடி கிளாஸ்ல நடத்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் என்தால்பி ஆஃப் சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் உங்களுக்கு தெரியும், தமிழ்ல பதங்கமாதல் படிச்சிருப்போம், திட நிலையிலிருந்து திரவ நிலைக்கு போறது. அப்ப இந்த என்தால்பி சேஞ்ச் ஆஃப் 1 mole of a solid is directly converted into gaseous state. டைரக்டா gaseous state போறது திட நிலையில இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் iodine solid to gas is equal to 14.92 kilocalorie. Okay, this is called enthalpy of a sublimation. அடுத்து enthalpy of atomization. ஓகேவா. ஸோ atomization, enthalpy of atomization தான் the energy required to break all the bonds. ஓகே, ஒரு மாலிகுலை வந்து ஆட்டமா மாத்துது. ஓகே, ஸோ ஆட்டம்ஸ் கம்பைன் இல்லையா, ஆட்டம் எல்லாம் கம்பைன் ஆகி மாலிகுல் உருவாகும். மாலிகுலை பிரேக் பண்ணீங்கன்னா ஆட்டம் கிடைக்கும். ஓகேவா. ஸோ அதுதான் விச் இஸ் கால்டு என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன். ஓகேவா. அப்ப அணுவாக மாற்றுறது. ஓகேவா, அணுவாக மாற்றுறது. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் the energy required to break all the bonds in 1 mole of substances into individual gaseous atoms. This is called the enthalpy of atomization, and this is always is a endothermic. Why it is endothermic? Because நம்ம bond break பண்ணணும். For example, you see that is a ethane. So ethane molecule. So we have 6 hydrogen bond, ஒரு கார்பன் பாண்ட் இருக்கு. ஓகேவா. ஸோ ரெண்டு கார்பனுக்கு இடையில இருக்கக்கூடிய பிணைப்பு இருக்கு, 6 ஹைட்ரஜன் இருக்கு. இந்த பாண்டை பிரேக் பண்றது, திஸ் இஸ் கால்ட் ஆட்டமைசேஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹேவ் மீத்தேன், ஸோ இப்படி எல்லா பாண்டும் பிரேக் பண்றது. ஓகே, பிரேக் பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஹைட்ரஜன் அண்ட் கார்பன். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் பிகாஸ் என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஈத்தேனுக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னா 2833 கிலோஜூல் பர் மோல். ஓகேவா. ஸோ பிகாஸ் இந்த பாண்ட் ஈஸியாக பிரேக் பண்ண முடியாது, இட்ஸ் a நான் ரியாக்டிவ். ஓகேவா, ஹைலி அன்ரியாக்டிவ். ஈத்தேன் மாலிகுல் எந்த போலார் குரூப்பும் கிடையாது. The bond between carbon is stronger, carbon hydrogen is also stronger, so no polar group. இப்போ பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ 2833 கிலோ ஜூல் அளவுக்கு நீங்க எனர்ஜி கொடுத்தீங்கன்னா தான் எல்லா பாண்டும் பிரேக் பண்ண முடியும். ஓகே, ஸோ the enthalpy of atomization is equivalent to the bond energy or dissociation energy. ஓகே, ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா.
ஸோ பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணுமோ அதுதான் பாண்டை உருவாக்குறதுக்கு தேவைப்படும். ஸோ தேர்ஃபோர் இட்ஸ் நத்திங் பட் த சேம். ஓகே, ஸோ இதெல்லாம் டைப்ஸு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதில் இன்னொன்று வாட் இஸ் கால்ட் டிரான்சிஷன், என்தால்பி ஆஃப் டிரான்சிஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பின்னாடி இருக்கும். ஓகே, அது ஹெஸ்லாவில் அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். This is the variation of heat and the enthalpy of reaction with the temperatures given by Kirchhoff's equation. இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். This is a Kirchhoff equation. So 4 equation இருக்கு. So it's a what is called heat and enthalpy of reaction changes with the temperature. Temperature பொறுத்து எப்படி மாறுதுங்கிறது தான் Kirchhoff's equation. ஆல்ரெடி பார்த்தோம். எஸ்லாவும் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இருந்தாலும் ஒன்ஸ் அகைன், எஸ்லாங்கிறது the amount of heat evolved or observed in a process. நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ நிறைய ப்ராசஸில் பாண்ட் பிரேக் பண்ணணும்னா ஹீட்டு அப்சர்வ் பண்ணணும் இல்லையா. ஸோ இது பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணணும்னா ஹீட்டு எவால்வ் ஆகணும். ஓகேவா, பாண்ட் ஃபார்மேஷன் ரியாக்ஷனில் எக்ஸோதெர்மிக்காக இருக்கும், பாண்ட் பிரேக்கிங் எல்லாம் எண்டோதெர்மிக்காக இருக்கும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் இப்போ ஒரு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எவால்வ்டு ஆர் அப்சர்வ்டு இன் எ ப்ராசஸ் இன்க்ளூடிங் எ கெமிக்கல் சேஞ்ச் இஸ் த சேம் வெதர் த ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் ஒன் ஆர் செவரல் ஸ்டெப்ஸ். ஓகேவா, ஒரு வினையில் ஒரு வினை அது ஒரு ஸ்டெப்ல நடந்தாலும் சரி, பல ஸ்டெப்ல நடந்தாலும் சரி, அதோடைய டோட்டல் ஹீட் கண்டென்ட் வந்து சேமா இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் என்தால்பி, இந்த இதுலலாம் பார்த்துருக்கோம். இட்ஸ் வாட் இஸ் இட்ஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்போ இது எதை பொறுத்து அமையும் அப்படின்னா, இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் த சிஸ்டம் ஸ்டேட் ஃபங்க்ஷன் ஆரம்பத்தில் என்ன இருக்கு, ஃபைனலில் என்ன இருக்கிறது தான் பொறுத்து அமையும். இடையில எப்படி நடந்துச்சு, என்ன இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆச்சு, அதை பொறுத்தெல்லாம் தெர்மோடைனமிக்ஸ் டீல் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ அப்போ ஹெஸ்லா இதை தான் சொல்லுது. இப்போ ஏலேருந்து டி ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா ஆரம்பத்தில் ஏல எப்படி இருந்துச்சு சேஞ்சு, டியில் எப்படி இருக்கு. ஓகேவா, அப்போ ஏ டு டியில் வர்றதுக்கு எவ்வளோ கிலோ ஜூல் தேவைப்பட்டுச்சா, வெதர் இட்ஸ் எக்ஸோதெர்மிக் ஆர் எண்டோதெர்மிக், தட் இஸ் ஈக்குவல் டு எத்தனை ஸ்டெப் நடந்தாலும் சரி. இப்போ Q1 ஏ வந்து பியா மாறுது, பி வந்து சியா மாறுது, சி வந்து டியா மாறுது. இந்த இன்டர்மீடியட் ஸ்டெப் பண்ணா ஒவ்வொன்றுடைய கிலோஜூல் எனர்ஜி கூட்டினீங்கன்னா இதுக்கு சமமாக இருக்கும். டைரக்டா ஏலேருந்து டைரக்டா டி கிடைக்குது, அது ஏலேருந்து நீங்க பி தயாரிச்சு, பிலேருந்து சி தயாரிச்சு, சிலேருந்து திரும்ப டி வந்தாலும் இந்த சேஞ்ச் இன் அதை ஹீட்ல அது ஹீட் சம்மேஷன் வந்து கான்ஸ்டண்டா இருக்கும், சேமா இருக்கும். ஓகே, therefore Q equal to Q1 Q2 plus Q3. Okay, this is we call it as law. Okay, so the enthalpy of reaction depends only in the initial reactants and the final products and not at all on the intermediate products that may be formed. Okay, எத்தனை இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆனாலும் அதோட கூட்டுத்தொகைக்கு அது சமமாக இருக்கும் அப்படின்னு தான் this is called Hess law. Okay, so இதனுடைய அப்ளிகேஷன் இருக்கு. ஓகே, கால்குலேஷன் ஆஃப் என்தால்பி ஆஃப் ரியாக்ஷன் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா முன்னாடி, enthalpy of reaction எப்படி பண்றது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் அ கம்பஷன் ரியாக்ஷன், CO உருவாகுது. கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து CO உருவாகிற வினையினுடைய டெல்டா ஹெச்சுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஓகேவா, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஆனால் அது வேற வழியில கண்டுபிடிக்கலாம். தட் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் ஹெஸ்லா. வேற 2-3 வினை நிகழ்த்தி அதன் மூலியமாக கண்டுபிடிக்கலாம். இப்போ கார்பன் பிளஸ் ஆஃப் O2 பிளஸ் CO, கார்பன் மோனாக்சைடுக்கு டெல்டா ஹெச் நம்மளால எக்ஸ்பெரிமெண்ட்ல கால்குலேட் பண்ண முடியாது. வேற கார்பன் பிளஸ் O2 தட் இஸ் CO2 ஃபார்ம் ஆகிற வினைக்கு தெரியும் -393.5 தெரியும். அதே போல கார்பன் பிளஸ் ஆஃப் O2, ஓகேவா, ஸோ இது வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். கார்பன் பிளஸ் ஆஃப் O2 இது வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்போ கார்பன் மோனாக்சைடு, ஓகே, கார்பன் மோனாக்சைடு ரிவர்ஸ் ரியாக்ஷன் மேல பார்த்துருக்க பாருங்க கொஸ்டின், இதுக்கு ரிவர்ஸ் ரியாக்ஷன். இது கார்பன் பிளஸ் ஆஃப் O2 CO, இது டிஃபிகல்ட், இது கண்டுபிடிக்கிறது டிஃபிகல்ட். ஆனால் இதனுடைய ரிவர்ஸ் ரியாக்ஷன் இஸ் ஈஸி. ஓகே, CO plus ஆஃப் O2, reverse means carbon monoxide plus half O2, that gives CO2. This is easy to measure. That value is -282. அப்போ இது சப்ஸ்டியூட் பண்ணும்போது x plus y equal to -393.5. ஓகே, ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்தா மேலே இருக்கிற வினை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். x plus y equal to -393.5. அப்போ எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, எக்ஸ் இஸ் கார்பன் மோனாக்சைடு உருவாகிற எரித்தல் வினை கண்டுபிடிக்கணும். therefore so -393.5 minus y, that is nothing but -282. இது ரெண்டு பண்ணீங்கன்னா you will get a
111.5 kilojoule. Okay, in the value the combustion of carbon with oxygen, that the carbon monoxide, but direct measure பண்ண முடியாது, experimentally calculate பண்ண முடியாது, it's very difficult. So it's indirectly it's calculated using the Hess law. So மற்ற ஸ்டெப் பயன்படுத்தி அப்ப டைரக்டா நடந்திருந்தாலும் இந்த வேல்யூ தான் வந்திருக்கும்ன்றது மீனிங். ஓகே, similarly determination of enthalpies of slow reaction. Okay, the slow reaction எதுன்னா phase transition அல்லது heat transition. Okay, phase transition நிலையே மாறுறது, ஒன்றினுடைய நிலை மாறுறது. இப்போ ஒயிட் பாஸ்பரஸ்னா ரெட் பாஸ்பரஸா மாறுறது. ஓகேவா, அதே போல ராம்பிக் சல்ஃபர் வந்து மோனோகிளினிக் சல்ஃபரா மாறுது, ராம்பிக் வந்து மோனோகிளினிக் சல்ஃபரா மாறுது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது அதே போலதான், நீங்க டைரக்டா மெஷர் பண்றது டிஃபிகல்ட் ஃபேஸ் டிரான்சிஷன். ஓகேவா, அதுக்கு போல இன்டைரக்டா எப்படி மெஷர் பண்றாங்க பாருங்க. ராம்பிக் வந்து எரிக்கிறாங்க, ஆக்சிஜனோட எரிக்கிறாங்க, சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்குது, அதனுடைய டெல்டா H வேல்யூ -297.5. அதே போல மோனோகிளினிக்கை எரிக்கும் பொழுது சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்குது, அதனுடைய வேல்யூ -300 கிலோஜூல் பர் மோல். ஓகேவா, இப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இட்ஸ் a -2.5 kilojoule mole. So this is the phase transition for monoclinic to rhombic. இப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, monoclinic to rhombic. So monoclinic to rhombic னா -2.5 னா அதனுடைய ரிவர்ஸ் ரியாக்ஷன் rhombic to monoclinic னா +2.5 +2. ஓகே, லாஸ்ட் இயர் நடந்த யூஜிடிஆர்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2024 நடந்த யூஜிடிஆர்ல இந்த வேல்யூ கேட்டிருந்தாங்க. ஸோ என்தால்பி சேஞ்ச் ஃபார் தி என்னது மோனோகிளினிக் சல்ஃபர் டு ராம்பிக் சல்ஃபர்னு வேல்யூ கேட்டிருந்தாங்க. ஓகே, அது ராம்பிக் டு மோனோகிளினிக்னா பிளஸ், திஸ் இஸ் த மைனஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் வெயிட் a minute. Okay, so அதே போல calculation of enthalpies of formation delta HF naught ஆல்ரெடி நம்ம பார்த்துதான். ஓகே, HF naught கண்டுபிடிக்கிறது. So it is impossible to determine experimentally the enthalpy formation of benzene from its element. ஒரு பென்சின் உருவாகக்கூடிய வினையை எக்ஸ்பெரிமெண்டலா கால்குலேட் பண்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஏன்னா கார்பனும் ஹைட்ரஜன் தான் அதில் இருக்கக்கூடிய ஆட்டம் வந்து கார்பனும் ஹைட்ரஜன் தான் இருக்கு. ஓகேவா, ஸோ நம்ம ஜென்ரலா அதன் மூலியமா தயாரிக்கிறது இல்லை இல்லையா, கார்பனும் ஹைட்ரஜன் சேர்த்து பென்சின் தயாரிக்கிறது இல்லையா. ஸோ வேற டிஃப்ரெண்ட் மாலிகுல், ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிலின் இல்லையா, 3 moles ஆஃப் அசிட்டிலின் சேர்த்து அது ரொம்ப ஹை டெம்பரேச்சர் கொண்டு போகும்போது பென்சின் கிடைக்குது. ஓகேவா, அப்ப இந்த மாதிரி அதனுடைய ஆட்டத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அது வேற வழியில எப்படி கால்குலேட் பண்ணணும்னா வேற சம்மத ரியாக்ஷன் நடத்தி அது மூலியமா கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்ப எத்தனை வழியில நீங்க வினையை நடத்தினாலும் ஆனா அதனுடைய என்தால்பி சேஞ்ச் மாறாது. அதான் ஹெஸ்லாங்கிறது டைரக்டா A to D, ரியாக்டன்ட் இருக்கு, ப்ராடக்ட் இருக்கு. இல்ல ஒட்டுமொத்த வினைன்றது நீங்க எத்தனை ஸ்டெப்ல போனாலும் இது ரெண்டும் சேமா இருக்கும்னு அர்த்தம். A to Dக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு Aல இருந்து Dக்கு போறதுக்கு 100 கிலோ ஜூல் வேணும்னா அது நீங்க 3-4 ஸ்டெப்ல வந்தாலும் டோட்டலா 100 கிலோ ஜூல் தான் தேவைப்படும். ஓகேவா, அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் பென்சின், அப்ப என்ன பண்றாங்க, பென்சின் ஆக்சிஜனோட எரிச்சிங்கன்னா இது கிடைக்குது, அப்புறம் கார்பன் ஹைட்ரஜனோட சேர்க்கும் பொழுது பென்சின் கிடைக்குது. ஓகேவா, அப்ப இது ரெண்டுக்கும் எவ்வளவு தேவைப்பட்டுச்சோ அதை அதுல இருந்து கழிச்சிட்டு ஃபைனலா கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு மல்டி ஸ்டெப் ரியாக்ஷன். ஸோ நோ நீட் டு வரி ஆஃப் தட். The enthalpy of formation of benzene is 49.0 kilojoule. Okay, this is the enthalpy of formation. So இதை எப்படி மெஷர் பண்றாங்கன்னா, measuring the enthalpy of combustion using the device called a bomb calorimeter. The instrument பேரு bomb calorimeter. Okay, is bomb means is not a explosive. Okay, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேரு, அதுல உள்ள இருக்க ஒரு டிவைஸ் பேரு bomb.
எரிக்கிறதுனால ஓகேவா. ஸோ உள்ள வந்து பிளாஸ்ட் பண்ணுவாங்க, ஹை டெம்பரேச்சர் கொண்டு போய் பிளாஸ்ட் பண்ணுவாங்க, அதனால அது பேர் பாம் கலோரிமீட்டர். இதுல ஒரு ஈக்குவேஷன் பயன்படுது. the enthalpy of combustion is qp, that means heat, q heat இல்லையா. so that is the enthalpy of combustion at constant pressure is obtained using the equation qp equal to qv plus del n rt. qvங்கிறது at constant volume, the heat change at constant volume, equal del nங்கிறது number of moles of reactant equal to number of moles of product. ஓகேவா. so r is gas constant, t is the temperature. ஓகேவா. so இந்த ஈக்குவேஷன்ல ஃபைனலா சப்ஸ்டிட் பண்ணி என்தால்பி ஆஃப் ஃபார்மேஷன் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சு தான் இட்ஸ் 49.0 கிலோ ஜூல். ஓகே, திஸ் ஒன். அடுத்தது தெர்மோடைனமிக்ஸ்ல உங்களுக்கு இன்னொரு நியூ டாபிக், ப்ரீவியஸ் டிஆர்பியில் இல்லாத ஒரு பகுதி அப்படின்னா நர்வ்ஸ்ட் ஹீட் தியரம். ஓகேவா. ஸோ நர்வ்ஸ்ட் வெப்ப ஓகே தேற்றம், வெப்ப தேற்றம் தமிழ்ல சொன்னா வெப்ப தேற்றம் நர்வ்ஸ்ட். இதுதான் வந்து தேர்ட் லாக்கு அடிப்படை. தேர்ட் லா வந்து இதன் மூலமா தான் டெரைவ் பண்ணப்பட்டது. ஓகேவா. ஸோ therefore is a forerunner of the, this is an old forerunner of the third of thermodynamics. that means forerunnerனா முன்னோடி. ஓகே, தேர்ட் லாவுக்கு முன்னோடி தான். ஃப்ரம் த கிப்ஸ்-எல்மோஸ் ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்துருக்கோம். கிப்ஸ்-எல்மோஸ் ஈக்குவேஷன் டெல்டா ஹெச் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் ஜெனரல் ஈக்குவேஷன், டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல் எஸ். இது வந்து ஜெனரல் சேஞ்ச் இன் என்தால்பி. இது வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி இல்லையா, சேஞ்ச் இன் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. ஹெல்மோஸ் ஈக்குவேஷன்னா இந்த டெல் எஸ் இருக்கு இல்லையா, தட் இந்த டி எடுத்துட்டு இந்த மைனஸ் டெல் எஸ் இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் டெல் எஸ் அதுக்கு ஒரு வேல்யூ, தட் வேல்யூ இஸ் கால்ட் திஸ் ஒன். இந்த வேல்யூ தான் that value equal to minus del s. ஓகே, அந்த இடத்துல இதை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகே, அந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அல்லது del g minus del h இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா மீதி இருக்கிற வேல்யூ திஸ் ஒன். at absolute 0 Kelvin நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். at absolute 0 Kelvin that means the temperature is a 0. okay, அப்ப temperature 0 னா t into 0, so this term is 0, the whole term is 0. therefore delta g minus del h equal to 0 and del g equal to del h. ஓகேவா. ஸோ அட் திஸ் கண்டிஷன் இது ரெண்டும் சமமாக இருக்கும். ஓகேவா. அப்போ டெம்பரேச்சர் எப்போ சமமாக இருக்கும்? டெம்பரேச்சர் 0ல் இருக்கும்போது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜியும் என்தால்பியும் சேஞ்ச் இன் என்தால்பியும் சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜியும் சமமாக இருக்கும். ஓகேவா. அப்போ டெம்பரேச்சர் குறைய குறைய அந்த வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு கட்டத்தில் டெம்பரேச்சர் 0 ஆன உடனே ரெண்டும் சமநிலைக்கு வந்துடும். அதுதான் கீழே எழுதியிருக்கு. The value of dou del g by dou t, the remaining value, t க்கு bracketல போட்டிருக்கல, அடுத்தது remaining value decreases with the decrease in temperature. Temperature குறைய குறைய இந்த மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். And therefore it is concluded that the delta g and delta h tend to approach each other more and more closely as the temperature is lowered. அப்ப வேல்யூ குறைய குறைய ரெண்டனுடைய மதிப்பு என்ன ஆகும்? சமமா வரும். ஒரு கட்டத்தில் அந்த வேல்யூ டெம்பரேச்சர் 0வா போச்சுன்னா, டெம்பரேச்சர் குறைய குறைய சேர்ந்து வரும். டெம்பரேச்சர் 0 போச்சுன்னா the whole value is 0. therefore del g minus del h equal to 0 அல்லது del g equal to del h. ஓகேவா. that is called a Nernst theorem. ஓகேவா. அப்ப the value of dou del g by dou t approaches 0 gradually as the temperature is lowered. ஓகேவா. வெப்பநிலையை குறைக்க குறைக்க அதோடைய மதிப்பானது குறைஞ்சு கொண்டே வரும். ஓகேவா. எவ்வளவு வரைக்கும்னா அட் அப்சல்யூட் 0 கெல்வின் வரைக்கும் குறையும். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் நர்வ்ஸ் தியரம். ஸோ மேத்தமெட்டிக்கலி del g equal to del h ன்னு சொன்னோம் இல்லையா, அது ரெண்டு ஈக்குவல் டு 0ன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ டோ del g by dou t p டோ del h by dou t p இட்ஸ் ஈக்குவல் டு 0. அதனுடைய பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் டோ by dou t del g அந்த மதிப்பும் 0. இந்த லிமிட் t tends to எப்பன்னா when limit t tends to 0 at absolute. இங்க ஒரு டயக்ராம் போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு என்ன இருக்குன்னா ஹை டெம்பரேச்சர்ல ரெண்டும் தூரமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்க del g ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இது del h மதிப்புனா ஹை டெம்பரேச்சர்ல ரெண்டோடைய மதிப்பு அதிகம். ஸோ டெம்பரேச்சர் குறைய குறைய ரெண்டு க்ளோஸா வரும், நெருங்கி வரும். அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஸோ தட் டைம்ஸ் del g minus del h equal to 0 or del g equal to del h.
ரெண்டு சமமான வேல்யூ பெற்றிருக்கும். அதாவது மீனிங். அதுக்கான தான் அது டயக்ராம். ஓகே. ஸோ ஃப்ரம் த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஓகே, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து டோ டெல் ஜி பை டோ டிபி இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் டெல் எஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க, இந்த போட்டிருக்கு பாருங்க, மைனஸ் டெல் எஸ். அந்த மதிப்பு தான் இது. ஓகேவா? ஸோ டோ டெல் ஜி பை டோ டிபி. ஓகே. அதே போல நம்ம கிர்ச்சாஃப் ஈக்குவேஷன் தெரியும். கிர்ச்சாஃப் ஈக்குவேஷன் 4 இருக்கு இல்லையா, அதுல டெல் சிபியோட மதிப்பு டோ டெல் ஹெச் பை டோ டி. இங்க ஜஸ்ட் மேல இருக்கிறதுக்காக, மேல இருக்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்றதுக்காக. ஓகேவா? டோ ஹெச் பை டோ டி. அப்ப டோ டெல் ஜி பை டோ டிபி மதிப்பு 0னா அப்ப டெல் எஸ் உடைய மதிப்பு 0. டோ டெல் ஹெச் பை டோ டி ஈக்குவல் டு 0னா அப்ப டெல் சிபி ஆல்சோ 0. ஓகேவா? ஸோ அதுதான் இதுல இருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். So when limit tends to be 0, del s is also 0 and del cp also 0. ரெண்டுமே 0. இந்த del s equal to 0 தான் நம்ம என்ன சொல்றோம், zero disorder. We call it a perfect order. எப்ப? When t tends to be 0, and this is nothing but third law of thermodynamics. Okay, the third law of thermodynamics. Okay, the Nernst theorem holds good only in the case of pure solid. பியூர் சாலிடுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஏன்னா பியூர் சாலிட்ல தான் என்னது, டிவியேஷன் இல்லை, பர்ஃபெக்டா வேல்யூ 0வா இருக்கும். ஓகேவா? ஸோ டெல்எஸ் வேல்யூ வந்து அப்பதான் 0வா இருக்கும், ரேண்டம்னஸ் இருக்காது. ஓகே. அப்போ நர்ஸ் தியரம் அந்த சுச்சுவேஷன்ல தான் நர்ஸ் தியரம் பொருந்தும். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல். நர்ஸ் தியரம் இஸ் a new topic. So next, the last topic is a Joule-Thomson effect. ஜூல் தாம்சன் எஃபெக்ட் என்னன்னா, ஜென்ரலா ஒரு அவுட்லைன் என்னன்னா, ஜூல் தாம்சன் எஃபெக்ட்னா, ஜூல் சயின்டிஸ்ட் வேற, தாம்சன் வேற, இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கெல்வின் எஃபெக்ட் ஆல்சோ. ஜூல் தாம்சன் ஆர் ஜூல் கெல்வின், ஜூல் தாம்சன் கெல்வின் எஃபெக்ட். ஓகே, அது சார் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? அது சார் ஒரு வாயு மூலக்கூறுகள் இல்லையா, ஜென்ரலா ஒரு வாயு மூலக்கூறுகளை ஒரு நுண்ணிய துளை வழியாக நீங்க கம்ப்ரஸ் பண்ணி அழுத்தினீங்கன்னா அது வழியே வெளியே வரும். ஓகே. அப்ப உள்ள அழுத்தம் அதிகரிக்கும் போது உள்ள வந்து வாயு மூலக்கூறுடைய வாட் இஸ் கால்டு, அதனுடைய டெம்பரேச்சர் வந்து வெப்பம் வந்து அதிகமா இருக்கும் இல்லையா. அது வெளியே வரும்போது, ஒரு நுண்ணி துளையோட வெளியே வரும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த காற்று, அந்த வாயு மூலக்கூறு வந்து கூலா இருக்கும். ஓகேவா? ஹாட்ல இருந்து கூலா மாறும். தட் மீன்ஸ் டெம்பரேச்சர் ஹையா இருந்து டெம்பரேச்சர் லோயரா மாறிடும், லோ டெம்பரேச்சரா மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் தான் வந்து விச் இஸ் கால்டு ஜூல் தாம்சன் எஃபெக்ட்னு பேர். ஓகேவா? அப்ப ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷருக்கு வர்றது, வேக்கமுக்கு வரும் பொழுது, கேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது, ஒரு நுண்ணிய துளை வழியாக, போரஸ் வழியாக போகும் பொழுது வாயு மூலக்கூறு குளிர்ந்த நிலையில் இருக்கும். ஓகேவா? தட் மீன்ஸ் த டெம்பரேச்சர் வில் பி லோயர். ஓகேவா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நீங்க கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா, the kinetic energy of the gas molecule is directly proportional to temperature. ஓகேவா? அப்ப ஒரு வாயு மூலக்கூறுடைய வெப்பமானது அதனுடைய இயக்க ஆற்றலுக்கு சமமாக இருக்கும், கைனடிக் எனர்ஜி ஆற்றல். அப்ப வெளியே வரும் பொழுது, நுண்ணிய துளை வழியாக வெளியே வரும் பொழுது கூலா இருக்கு அப்படின்னா வெப்பம் வந்து குறையுது, இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும், அது வந்து செலவிடப்பட்டிருக்கும், கைனடிக் எனர்ஜி ஆற்றல் வந்து செலவிடப்பட்டிருக்கும். ஓகேவா? எதுக்காக அப்படின்னா, அதுல வாண்டர்வால்ஸ் அட்ராக்ஷன். ஓகேவா? இந்த ஒரு மூலக்கூறுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை வந்து ரொம்ப ரொம்ப குறைவானது. அது வந்து வாண்டர்வால்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸஸ் சொல்றது. அந்த வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்டிவ் வந்து அது வந்து என்ன பண்றது, அது ஓவர் கம் பண்றதுக்காக என்ன, அது கைனடிக் எனர்ஜி வந்து செலவிடப்படுகிறது. அதனாலதான் கைனடிக் எனர்ஜி குறையுது. கைனடிக் எனர்ஜி குறைஞ்சிச்சுன்னா, அந்த கைனடிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்ப கைனடிக் எனர்ஜி இயக்காற்றல் குறைஞ்சிச்சுன்னா வெப்பநிலையும் குறையும். அதன் காரணமாக வாயு மூலக்கூறுகள் ஒரு துளையின் வழியாக வெளியே வரும் பொழுது என்ன இருக்கும், குளிர்ந்த நிலையில் இருக்கும். குளிர்ந்த நிலைன்னா என்ன அர்த்தம், டெம்பரேச்சர் டிக்ரீசஸ். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஜூல் தாம்சன் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன் once again. Okay, so if the stream of gas at high pressure is allowed to expand by passing through a porous plug into vacuum or a region of low pressure under adiabatic conditions, it gets cooled appreciably. Okay, and the meaning of that,
ஓகே, ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் கேஸ் ஹை ப்ரெஷர்னு ஒரு சிலிண்டர்ல இருக்கிறது அழுத்தம் கொடுக்கும் பொழுது ஹை ப்ரெஷர்ல இருக்கும். அது அலௌடு டு எக்ஸ்பேண்ட் பை பாசிங் த்ரூ எ போரஸ் பிளக்னா ஒரு நுண்ணிய துளை வழியாக செலுத்தும் பொழுது வெளியில வரும்போது ப்ரெஷர் குறைஞ்சு போயிடும். ஏன்னா வெளியில என்னது ஓப்பன் பிளேஸ் வேக்கம்ல வரும்போது ப்ரெஷர் குறைஞ்சிடும். அண்டர் அடியாபெட்டிக் கண்டிஷன்னா இட்ஸ் நம்ம எதுவும் வெப்பம் கொடுக்கறது இல்லை. வென் Q equal to 0, ஓகே, நோ ஹீட் இஸ் சப்ளைடு. அந்த சுச்சுவேஷன்ல அந்த கேஸ் எப்படி இருக்குன்னா கூல்டா இருக்கும். தட் மீன்ஸ் டெம்பரேச்சர்ஸ் டிக்ரீஸ். ஓகே, யூ கேன் சி த டயக்ராம். இந்த ஏன்றது ஒரு பிஸ்டன், ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கேன். புஷ் பண்றீங்க, அதனுடைய ப்ரெஷருடைய குறையிறது வந்து P1. P1ங்கிறது இங்க இருக்கக்கூடிய ப்ரெஷர் அழுத்துறீங்க. ஓகே, அழுத்துறீங்க. P2ன்ற ப்ரெஷர் அந்த துளை வழியாக வெளியே வருது. ஓகே, அப்ப இந்த பிஸ்டன் வந்து நகர்த்தப்படுகிறது, இப்படி நகர்த்தப்படுகிறது. ஓகேவா? ஸோ இப்படி P வரும்போது இப்ப இப்படி நகர்த்தும் பொழுது இந்த இந்த P1 ப்ரெஷர் வந்து ஹை டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். இந்த P2 ப்ரெஷர் வந்து டெம்பரேச்சர் குறையுது இந்த உள்ள இது வழியா வரும் பொழுது. ஓகேவா? அது சார் இது இந்த டயக்ராம். முன்னாடி இருந்த வால்யூம் V1, இங்க இப்ப இருக்கிற வால்யூம் வந்து V2. ஓகேவா? கீழே பாருங்க. The phenomena of change of temperature produced when a gas is made to expand adiabatically from region of high pressure to region of low pressure is called Joule-Thomson effect. ஓகே, முன்ன சொன்னதுதான். ஹை ப்ரெஷர் இருந்து லோ ப்ரெஷர் வர இந்த பண்புக்கு பேரு Joule-Thomson எஃபெக்ட். ஓகேவா? இதுல ஹீலியம் அண்ட் hydrogen molecule. Okay, helium and hydrogen molecule. So these are exceptions. Okay, இந்த மூலக்கூறுலாம் Joule-Thomson effect விதிவிலக்கு. Okay, under normal condition, under room temperature இதெல்லாம் விதிவிலக்கு. இதெல்லாம் வந்து Joule-Thomson effect ஒபே பண்ணாது. ஓகேவா? என்ன காரணம்? as they get warmed up under similar condition, அது குளிர்ந்த நிலைக்கு போறதுக்கு பதிலாக இது என்னாகும், வெப்பம் சூடாக இருக்கும். அதாவது இந்த வாயு மூலக்கூறுடைய வெப்பம் அதிகரிக்கும் அப்படின்னு அர்த்தம். பட் அட் வெரி லோ டெம்பரேச்சர், ஓகே, நார்மல் ரூம் டெம்பரேச்சர் இல்லாம ரொம்ப மைனஸ் டிகிரியில கொண்டு போனீங்கன்னா அப்போ இது ஒபே பண்ணும். தீஸ் கேசஸ் ஆல்சோ ஷோ யூஷுவல் பிஹேவியர். Joule-Thomson எஃபெக்ட் காமிக்கணும். அந்த டெம்பரேச்சர், த டெம்பரேச்சர்ஸ் பிலோ விச் த கேஸ் பிகம் கூலர் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் இஸ் கால்டு இன்வர்ஷன் டெம்பரேச்சர். திருப்புறது அப்படியே தலைகீழ் திருப்புறதுன்னு அர்த்தம். அப்ப இன்வர்ஷன் டெம்பரேச்சர்ல அது Joule-Thomson எஃபெக்டை காமிக்கும். அந்த இன்வர்ஷன் டெம்பரேச்சர் ஃபார் ஹைட்ரஜன் மாலிகூல் இஸ் -48 டிகிரி சென்டிகிரேட் அண்ட் ஹீலியம் -242 டிகிரி சென்டிகிரேட். இட்ஸ் கால்குலேட்டட் ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா படி கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். திஸ் இஸ் நத்திங் பட் இன்வர்ஷன் டெம்பரேச்சர். ஓகே, நவ் த கூலிங் எஃபெக்ட். ஓகே, த கூலிங் எஃபெக்ட் is due to the முன்ன சொன்னது தான். அதை ஒன் செகண்ட் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கூலிங் எஃபெக்ட் எதனால நடக்குதுன்னா டிக்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் குறையும். பிகாஸ் தட் கைனடிக் எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். ஓகே, என்ன காரணம் ஏன் குறையுதுன்னா the part of the energy is used up in overcoming the van der Waals force of attraction existing between the molecules during expansion. ஓகே, ஸோ வாயு மூலக்கூறு விரிவடையும் பொழுது ஆல்ரெடி இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் என்னாகும், van der Waals force அட்ராக்ஷன் அது என்ன பண்ணும், பிரேக் பண்ணும். அட்ராக்ஷனை வந்து பிரேக் பண்ணும். இப்போ பிரேக் பண்ணுறதுக்கு இந்த கைனடிக் எனர்ஜி தேவைப்படுது. கம்ப்ரஸ் பண்ணும்போது இந்த கைனடிக் எனர்ஜி தேவைப்பட்டு என்ன பிரேக் பண்ணுது. ஓகேவா? அப்போ கைனடிக் எனர்ஜி குறையுது. கைனடிக் எனர்ஜி குறைஞ்சிச்சுன்னா டெம்பரேச்சர் ஆல்சோ டிக்ரீசஸ். ஓகே, கைனடிக் எனர்ஜி குறையுது, therefore the temperature also decreases. Okay, so whereas the Joule-Thomson effect is zero in ideal gas. Okay, ideal gasக்கு இந்த ஐடியல் கேஸ் நல்லியல்பு வாயுக்கள் இதெல்லாம் ஐடியல் கேஸ் PV = nRT. இது ஒபே பண்ணக்கூடிய எல்லா வாயு மூலக்கூறுகளும் ஐடியல் கேஸ். ஓகே, so when an ideal gas expands in vacuum, there is neither absorption nor evolution of heat. Okay, ஒரு ஐடியல் கேஸ் வந்து இந்த Joule-Thomson எஃபெக்ட் காமிக்கும். வாட் இஸ் கால்டு, அது வந்து ஆற்றலை உறிஞ்சிக்கொள்ளவும் செய்யாது, வெளியிடவும் செய்யாது. ஓகேவா? So therefore the Joule-Thomson effect is zero in an ideal gas. ஓகேவா? When an ideal gas expands in vacuum, there is neither absorption nor evolution of heat. ஓகேவா? That is Q = 0. In an ideal gas, the van der Waals forces are negligible. ஓகேவா?
நல்லியல்பு வாயுக்களுடைய கோட்பாடு ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் ஒன்று படிச்சிருப்போம். வாயுக்களுக்கு இடையே எந்த விதமான ஈர்ப்பு விசை கிடையாது. வாயுக்களுக்கு இடையே எந்த வகையான ஈர்ப்பு விசையும் கிடையாது. ஓகேவா? அப்ப அங்க வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ் ஆர் நெக்லிஜிபிள். ஓகே, வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ் ஆர் நெக்லிஜிபிள். ஓகேவா? ஆனா ரியல் கேசஸ்ல தான் சம் அமௌண்ட் ஆஃப் வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸஸ் இருக்கு. அதுக்கு ஃபார்முலா வேற. பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி அது ஒபே பண்ணாது. ஓகேவா? ஆனா ஐடியல் கேஸ் பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி ஒபே பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாயு மூலக்கூறுகளுக்கு எந்த வகையான ஈர்ப்பு விசையும் கிடையாது. அது சுதந்திரமாக சுற்றும் திரியும் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அது இயங்கும், சுதந்திரமாக இயங்கும். அது ஆற்றலை இழக்காது. ஒரு மூலக்கூறு இன்னொரு மூலக்கூரோட போய் மோதிச்சுன்னா கூட ரிட்டர்ன் வந்துடும். ஓகே, அதுதான் இயல்பு வாயுக்கள். ஓகே, தட் மீன்ஸ் தேர் இஸ் நோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. ஓகேவா? ஆரம்பத்துல என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அது நுண்ணிய துளை வெளியே வந்தாலும் அதே டெம்பரேச்சர்ல தான் இருக்கும், அதே வெப்பத்துல தான் இருக்கும். ஓகே, அப்ப ஹீட்டை அப்சர்வும் பண்ணாது, ஹீட்டை வெளியிடவும் செய்யாது. ஏன்னா அங்க கைனடிக் எனர்ஜில எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, ஐடியல் கேஸ். Further, when an ideal gas expands in vacuum, it does no work. Okay, அப்ப எந்த வேலையும் அங்க நடக்கல. அது முன்ன எப்படி இருந்துச்சோ அதே போல இருக்கு. Because of the pressure against which expands is zero. எந்த மாற்றமும் இல்லை. ஓகேவா? So in other words, W equal to zero. ஓகேவா? So therefore Q also zero, W also zero in ideal gas. ஓகேவா? இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்றீங்க. ஃபார்முலா நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் del U equal to Q plus W படிச்சிருக்கோம். ஓகேவா? அப்ப Q1 0, W 0, therefore del U is a 0. Internal energy 0. That means no changes in the internal energy for an ideal gas. Okay, so therefore PV equal to constant. நமக்கு தெரியும் constant at constant temperature. So therefore in the internal energy பாருங்க, dou U by dou VT equal to 0 for ideal gas. ஓகே, இது வந்து ஒரு டெரிவேஷன். ஓகே, ஒரு டெரிவேஷன்ல இருந்து கிடைக்கக்கூடியது அங்க போட்டிருக்கோம். தட் மீன்ஸ் என்னன்னா இன்டர்னல் எனர்ஜி ஜீரோ இல்லையா, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஜீரோ. அப்ப அதனுடைய பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் dou U by dou V at constant temperature equal to 0. This is for ideal gas. Whereas real gases இது பொருந்தாது. It has some positive value. ஓகேவா? இப்போ லிட்டில் பிட் பார்ப்போம். இப்போ ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் அட் பிஸ்டன் ஏ ஈக்குவல் டு P1 V1. ஓகே, ஒரு வாயு மூலக்கூறுகளை ஏன்ற பிஸ்டன் வழியாக புஷ் பண்ணி எங்க கொண்டு போறோம்? நுண்ணிய துளை வழியாக வெளியே செலுத்துறோம் இல்லையா? அப்ப அங்க இருக்கக்கூடிய ப்ரெஷர் P1, அங்க இருக்கக்கூடிய வால்யூம் வாட் இஸ் கால்டு V1. இது வந்து ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். நம்ம ஒரு அமைப்பின் மீது அழுத்தத்தை செலுத்துறோம், அமைப்புல நடக்குது. ஒர்க் டன் பை த சிஸ்டம் அட் பிஸ்டன் பி. ஓகே, இங்க பிஸ்டனை ஒரு பக்கம் அழுத்துறீங்க. தட் இஸ் கால்டு ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். ஒரு வாயு மூலக்கூறு மீது நம்ம அழுத்தும் பொழுது therefore it's called work done on the system. உள்ள போனதுக்கு அப்புறம் நுண்ணிய துளை வழியாக வெளியே வருது இல்லையா, அங்க நம்ம செய்யறது இல்லையா. so that is a work done by the system. B ல நடக்கிறது. okay, that is called a minus P2 V2. so minus P2 V2, that is called. so net to work on the system is called a minus P2 V2 or plus P1 V1. இதனுடைய மதிப்பு பாருங்க, H equal to U plus PV. நமக்கு தெரியும் இல்லையா, H equal to U plus PV. okay, this one. அப்ப del H equal to del U plus P del V. del H equal to del U plus P del V. ஓகேவா? இப்ப P2 V2ங்கிறது ஃபைனல் இல்லையா, சேஞ்ச் இன் எனர்ஜி ஃபைனல். நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, del U equal to U2 minus U1. ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்ப ஃபைனல்ங்கிறது P2 V2 ஃபைனல். ஓகே, இங்க குறிச்சு பாருங்க, P2 V2 இஸ் அ ஃபைனல். இனிஷியல் வந்து P1 V1. ஓகே, ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஃபைனல் மைனஸ் U2 மைனஸ் U1. ஓகே, அல்லது இரண்டு ஒரு பக்கம் கொண்டு வரோம். U2 plus P2 V2 equal to U1 plus P1 V1. இப்படி கொண்டு போயிடுறோம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய கன்வென்ட்டுக்காக U2 லெஃப்ட் ஹேண்ட் சைடும் P1 V1 ரைட் ஹேண்ட் சைடும் கொண்டு போயிடுறோம். ஓகே, P1 ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடும். ஓகே சார். அப்ப இந்த வேல்யூ U2 plus P2 V2 is nothing but H equal to U plus PV இல்லையா? ஓகே,
அப்போ H2னா is a final. That means U2 plus P2 V2. ஓகேவா? H1னா U1 plus 1 P1 U1. ஓகேவா? அதாங்க போட்டிருக்கோம். H2 P1 plus 1 is H1. ஓகேவா? அப்போ H2 equal to H1. Therefore H2 minus H1 equal to 0. This is nothing but what is it? Change in enthalpy. Final minus initial. Product minus reactant. படிச்சிருக்குமா formula? So H2 minus H1 that's equal to 0. Therefore this is nothing but isenthalpic process. இதுக்கு பேரு isenthalpic process. நம்ம del S equal to 0 க்கு isentropic process படிச்சிருக்கோம் இல்லையா? அது போல this is called isenthalpic process. Okay then. Just wait. Okay. இப்போ வேரியஸ் டெரிவேஷன் அதே போல தான் நிறைய டெரிவேஷன் நம்ம இதில் பார்ப்போம். அதில் ஒரு டேர்மு டோட்டி பை டோபி ஹெச் டெரிவேஷனில் வரும். டெரிவேஷன் இங்கே தேவையில்லை, உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் மட்டும் எழுதிருக்கேன். டோட்டி பை டோபி ஹெச் ஈக்குவல் டு மைனஸ் டோச்சி பை டோ ஹெச் பை டோபி டி டிவைட் பை சிபின்னு வரும். ஓகே, இதனுடைய மதிப்பு தான் இந்த குவான்டிட்டி இஸ் கால்டு ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட். இது பேர் ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் அர்த்தம். அப்போ இதனுடைய மதிப்பு அப்படின்னா this value is equal to mu என்றது கோஎஃபிஷியன்ட். டோட்டி பை டோபி ஹெச் என்றது கோஎஃபிஷியன்ட். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. The mu JT னா ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் for an ideal gas is 0 because already நம்ம பார்த்துறோம் ஜூல் தாம்சன் effect is 0 for the ideal gas. Therefore அதனுடைய coefficient also 0, whereas in real gases 0 கிடையாது. It has some positive value. Okay, the Joule Thomson coefficient can be calculated by van der Waals equation. Okay, and ideal gas க்கு Joule Thomson coefficient 0. Okay, அப்ப ideal PV equal to RT பயன்படுத்தி கால்குலேட் பண்ண முடியாது. ஓகேவா? ரியல் கேஸஸ் கால்குலேட் பண்றதுக்கு ஈக்குவேஷன் என்ன? வான் டர் வால்ஸ் ஈக்குவேஷன். ஓகே, லோயர் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. ஓகேவா? வான் டர் வால்ஸ் ஈக்குவேஷன் ரியல் கேஸஸ். ஓகே, the Joule Thomson coefficient of gas expands upon the conditions of temperature and pressure. கொஸ்டின் கேட்டா தெரியணும். ஓகேவா? ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் எதை மதிப்பு எதை பொறுத்து மாறுகிறது? டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வரும். ஈக்குவேஷன் பாருங்க, டோ டி பை டோ பி ஹெச். ஸோ பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் ஆஃப் டெம்பரேச்சர் டிவைடட் பை ப்ரெஷர் அட் கான்ஸ்டன்ட் என்தால்பி. ஓகேவா? ஸோ இந்த இதுதான் ஜூல் தாம்சன் எஃபெக்ட். ஓகே, அப்போ டீன்றது டெம்பரேச்சர், பிங்கிறது ப்ரெஷர். அப்போ அதை பொறுத்து தான் ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் இருக்கு. The temperature at which the mu JT, that means Joule Thomson coefficient, changes sign is known as inversion temperature. Okay, முன்னே பார்த்துக்கோங்க inversion temperature. Okay, தலைகீழ் மாறு வெப்பநிலை, தலைகீழ் மாறு, தலைகீழ் திருப்புதல் வெப்பநிலை. ஓகேவா? ஸோ at this temperature the Joule Thomson effect is 0. இந்த இன்வர்ஷன் டெம்பரேச்சர்ல ஜூல் தாம்சன் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வந்து 0வா இருக்கும் இன்வர்ஷன் டெம்பரேச்சர்ல. இந்த இன்வர்ஷன் டெம்பரேச்சருக்கான ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா, அதுல இருந்து கொண்டு வரோம். 2A divided by RTI B equal to அல்லது TI equal to, so this is the formula. Okay, கொஸ்டின் கேட்டா தெரியணும். Okay, which one of the following is relation for the inversion temperature na TI equal to 2A divided by RB. TI equal to 2A divided by RB. அப்போ டிரான்சிஷன் டெம்பரேச்சர் இன்வர்ஷன் டெம்பரேச்சர் ஈக்குவல் டு 2A divided by RB. இல்லை A, B ஆர் வான் டர் வால்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஏவும் பியும் வான் டர் வால்ஸ் கான்ஸ்டன்ட். அது ஒவ்வொரு வாயு மூலக்கூறுகளுக்கும் மாறும், அந்த மதிப்பு வந்து மாறும், வான் டர் வால்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? 2ங்கிறது இஸ் அ நம்பர், ஆர்ங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், ஆர்ங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகேவா? இப்போ 2 divided by R, ஆர்ங்கிறது 8.314. 2 divided by 8.314னா 1/4. That means 0.25 அப்படி வரும், 0.25. ஓகேவா? ஸோ the value 0.25. இப்போ ஏ மதிப்பும் பி மதிப்பும் டிவைட் பண்ணீங்கன்னா ஸோ ஃபைனலாக உங்களுக்கு இன்வர்ஷன் டெம்பரேச்சர் கிடைக்கும். அப்படி கால்குலேட் பண்ணுறது தான் ஹைட்ரஜன் கேஸுக்கு -48.28 டிகிரி சென்டிகிரேட், -48.28 டிகிரி. ஓகே, அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறது தான். இப்போ ஏ அண்ட் பி ஆர் வான் டர் வால்ஸ் கான்ஸ்டன்ட், R is a gas constant, so this is called a inversion temperature. Okay, thus the inversion temperature TI depends upon the van der Waals constant A and B. பாருங்க,
வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் A and B பொறுத்து தான் இந்த TI இருக்கு. ரிமைனிங் திங்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட். தட் இஸ் 2/r மதிப்பு இஸ் அ கான்ஸ்டன்ட். 2/r equal to என்னது 2 divided by r-ன்றது 8.314. So this value is approximately 1/4. That's equal to 0.25. It's a fixed value. அப்ப ஒவ்வொரு வாயு மூலக்கூறுகளுக்கு என்ன மாறும்? ஏவும் பியும் மாறும். வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே. ஸோ கொஸ்டின் கேட்டால் தெரியணும். இன்வர்ஷன் டெம்பரேச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் தெரியணும். ஓகேவா? ஜூல் தாம்சன் கோஎஃபிஷியன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஓகே. அதே போல இன்வர்ஷன் டெம்பரேச்சர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் அது வந்து ஒபே பண்ணாதனால அதுக்கு பார்க்குறோம். ஓகே. ஒவ்வொரு சின்ன சின்ன கான்செப்டும் யூ ஹேவ் டு ரீகால் இட் அகைன் அண்ட் அகைன். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சிலபஸில் புதுசாக இருக்கக்கூடிய பகுதி. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி கொஷின் குரூப் தியரி பார்ட்டு கொஷின் பேப்பர் ஆல்ரெடி அனுப்பியிருந்தேன். ஓகே. அதுக்கான ஆன்சரும் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ உங்களுக்கு முடிஞ்ச நைட்டு இல்லைனா நாளைக்கு தெர்மோடைம்ஸ்க்கான கொஷின் பேப்பர் அனுப்பலன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை அனுப்பிவிடுறேன். ஆன்சர் கீ நாளைக்கு அனுப்பிவிடுறேன். ஓகே. ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் கொஷின் 1 and 2 டிஸ்கஷன் வந்து சாட்டர்டே ஈவினிங். ஓகே. சாட்டர்டே ஈவினிங் இருக்கும். நாளைக்கு இல்லை, சாட்டர்டே ஈவினிங். ஸோ டெஸ்ட் யூ கேன் ரைட் இட் ஆன் மண்டே டெஸ்ட் எழுதுகிற மாதிரி யூ கேன் ப்ரிப்பேர் வெல். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, ஸோ நடத்தின பகுதியில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஆஸ்க் மீ. ஸ்டடி மெட்டீரியல் அப்லோட் பண்ணிவிடுங்க சார். இது அப்லோட் பண்ணிடுமா? சார் லாஸ்ட் கிளாஸ் எடுத்தும் பண்ணல சார், அதையும் பண்ணி விடுங்க சார். லாஸ்ட் இது என்னதுமா? டேர்ம் சிம்பிளாமா? எஸ் சார், எஸ் சார். டேர்ம் சிம்பிள் அது என்னமா? அது ஒரு கொஞ்சம் தானே இருக்கு, அது எழுதி இருக்கலாமே. டேர்ம் சிம்பிள் ரெக்கார்டிங்ஸ்ல இருக்கு, அது எழுதுங்க, அதை பார்த்து எழுதுங்க சார். ப்ளீஸ் சார் கொஞ்சம் அனுப்பி விடுங்க சார். அந்த டெண்டலிங் அதெல்லாம் அனுப்பி விடுங்க சார் டீச்மென்ட் ஆப்ல. இல்லம்மா, நான் எழுதி, அதாவது இப்ப பிடிஎஃபா இருக்கிறது அனுப்பி விட்டுருவேன். இப்ப இது 26 பக்கம் இருக்குன்னா அனுப்பி விட்டுருவேன். ஒரு 2 பக்கம் 3 பக்கம் இருக்கிறதெல்லாம் எழுதி படிங்க. இப்ப டேர்ம் சிம்பிள் எல்லாம் எழுதுனீங்கன்னா, டேர்ம் சிம்பிள் ஒரு முறை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அதுல என்ன டிஃபிகல்டிஸ்ன்னு தெரியும். எப்படி எலக்ட்ரான் ஃபில் பண்றோம், எப்படி ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி எழுதுறோம், எப்படி சிக்மா எங்க யூஸ் பண்றோம், பை எங்க யூஸ் பண்றோம், பிளஸ் சைனு மைனஸ் சைன் போடுறது, இதெல்லாம் தெரியுன்றதுக்காக எழுத போடுறது. ஓகேவா? இப்ப இது ஓகே. இப்போ இது இருக்குன்னா ஓகே, பேஜஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எழுத லேட் ஆகும். இது நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன். யூ டேக் ஏ பிரிண்ட் அவுட். ஓகேவா? ஸோ எல்லாமே பிரிண்ட் அவுட் அனுப்ப முடியாது. ஓகே. அங்கங்கே ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ், அங்கங்கே ஃபார்வர்ட் பண்ணி நடத்த ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்தால் அப்புறம் எதுக்கு கிளாஸ் நடத்தணும் இல்லையா? ஓகே. ஸோ அட்லீஸ்ட் அந்த டனலிங் அப்லோட் பண்ணுங்க. ஸ்டடி மெட்டீரியல் ஆப்ல அப்லோட் பண்ணுங்க. ஓகேம்மா. அது ஏன் ரெக்கார்டிங்ஸை பார்த்து எழுதலாமே, எல்லாம் ஒன்று தானே, நடத்துறது தான் அதில் இருக்குது. பழைய டாபிக்னா பரவாயில்ல. ஸோ நியூ டாபிக்ஸ் வந்து அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா? ஸோ பழைய டாபிக்ஸ் இஸ் நாட் ஏ ப்ராப்ளம். புதுசாக நடத்துறதெல்லாம் நான் பண்ணும்பொழுது என்னாகுன்னா அப்படி அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறாங்க. ஓகேவா? ஸோ அங்கங்கே எல்லா இடத்துலையும் சுற்றிச்சு. ஓகே. அப்புறம் ஒரு பக்கம் செலவு பண்ணி இதை நம்பி படிக்கிறவங்க இருக்காங்க, எல்லா இடத்துக்கும் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களுக்கு நான் மெட்டீரியல் பிரிண்ட் அவுட்டாக கொடுக்க முடியல, ஏன்னா எல்லாமே என்ன கொடுக்குறது ஈஸி, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. இது கரெக்டாக பார்த்து பிரிண்ட் போட்டு கொடுத்து போஸ்ட் பண்ணுறதுக்குள்ள எக்ஸாமே வந்துடும். ஓகே. அதனால தான் உங்களுக்கு இது மாதிரி அனுப்பிட்டு இருக்கேன். அந்த பேட்சுக்கெல்லாம் ஒரு சிங்கிள் மெட்டீரியல் கூட வாட்ஸ்அப்பில் அனுப்புறதில்லை. ஈவன் நான் இதில் கூட அப்லோடும் பண்ணுறதில்ல. டீச்மெண்ட் ஆப்பில் எந்த பேஜும் அப்லோடும் பண்ணுறதில்ல. ஓகேவா? ஸோ இன்னொரு பேட்சுக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு மட்டும்தான் மெட்டீரியல் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்காக அதை அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ வாட் எவர் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்லோட் பண்ணுறது நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்காங்க. ஓகே. இப்போ கொஸ்டின் பேப்பர் எல்லாம் இதெல்லாம் நீங்கள் எழுத முடியாது இல்லையா? ஒரு போனதில் 120 எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது, எழுத முடியாது. தெர்மோடைனமிக்ஸில் 90 கொஸ்டின் எழுத முடியாது. அதெல்லாம் நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். அதுக்கான ஆன்சருக்கு நான் வந்து டீச்மெண்ட் ஆப்பில் போடுறேன்னா அதை பார்த்து டிக் பண்ணுங்க. எல்லாமே அப்படியே இருந்துச்சுன்னா அப்படி அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான். ஓகேமா? ஓகே. வேற என்ன டவுட் இருக்கா? வேற எதாவது ஜென்ரலா டவுட் இருக்கா? ஓகே. டெஸ்ட் சாட்டர்டே கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் ரெண்டுமே ப்ராக்டிஸ் கொஸ்டின் 1 and 2
சாட்டர்டே டிஸ்கஷன் இருக்கும், மண்டே டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ரிப்பேர் வெல் ஃபார் த டெஸ்ட். ஓகே சார், பார்ப்போம் மீதி. சார் எஸ் சார். சார் ஒரு டவுட் சார். யா சார் லாஸ்ட் யூனிட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில தெர்மோடைனமிக்ஸ் இருந்துச்சு சார், அதோட கெமிக்கல் ஈக்லிபிரியம் இருந்துச்சு. இந்த யூனிட்ல இல்லைன்னு நினைக்கிறேன் சார், கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. சிலபஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா இல்லையா? எஸ் சார், செக் பண்ணேன் சார், இந்த யூனிட்ல இல்ல, ஜஸ்ட் ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். என்ன கேட்டீங்க நீங்க? எது? கெமிக்கல் ஈக்லிபிரியம் சார். கெமிக்கல் ஈக்லிபிரியம் கிடையாதுமா. அதுதான் செக் பண்ணலான்ட்டு. சிலபஸ்ல கெமிக்கல் ஈக்லிபிரியம் கிடையாது. பட் லாஸ்ட் டைம் தெர்மோடைனமிக்ஸ்ல படிச்ச பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபியூகாசிட்டி அதெல்லாம் பாத்துட்டேன் சார். அதான் கெமிக்கல் ஈக்லிபிரியம் அந்த மட்டும் தான் கிடைக்கல, ஜஸ்ட் ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணலாம். சாரி சார். சிலபஸ்ல இல்லமா. நோ 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 ப்ராப்ளம். நோ இஷ்யூ. थैंक यू சார். ஓகே, மீதி நீங்க படிச்சது கிளாசிக்கல், அதாவது பார்ஷியல் மோலார் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபியூகாசிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ், ஃபேஸ் ரூல். ஓகேவா? இது எல்லாம் அடுத்த யூனிட்ல இருக்கு. அடிஷனலா அடுத்த யூனிட்ல உங்களுக்கு வந்து கொலாய்ட்ஸ் இருக்கு. அதே போல அட்சாப்ஷன், 9வது யூனிட்ல படிச்ச அட்சாப்ஷன் வந்து இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ ஹெட்ரோஜினியஸ் கேட்டலைசேஷன் இருக்கு. கூட வந்து இது வரைக்கும் படிக்காத, பிஜிடிஆர்ல படிக்காத நர்வ்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லா அந்த டாபிக் எல்லாம் இருக்கு. ஹென்ரிஸ்லா, ரவுட்ஸ்லா அது இருக்கு கொஞ்சம். ஓகேவா? அதுவும் அப்படிதான். ஒரு 2 கிளாஸஸ் இருந்தா எனக்கு அடுத்த யூனிட்ல நீங்க படிக்க வேண்டியது அதிகமா இல்லை. படிக்க வேண்டியது ஒன்லி நர்வ்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் லா பார்ட் இருக்கு, கொலாய்ட்ஸ் இருக்கு. கொலாய்ட்ஸ் நியூ டாபிக். ஓகேவா? ஒரு 3 கிளாஸஸ் நடத்துற அளவுக்கு இருக்கும் அடுத்த யூனிட். ஓகே, பார்ப்போம். சனிக்கிழமை பார்ப்போம். இப்போ கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ஆன்சர் கீ அனுப்பி விடுற கொஸ்டின். இன்னும் நிறைய பேர் இந்த எக்ஸ்ட்ரா சிலபஸ் பேட்சில் ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர் ஃபீஸ் பே பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ ஏற்கனவே நான் 5ஆம் தேதி சொல்லியிருந்தேன். இந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட் முடிஞ்ச பிறகு நான் குரூப்பில் ஃபீஸ் பே பண்ணாதவங்களாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகே, அதனால் மேக்ஸிமம் 10th பெண்டிங் வச்சுருக்கவங்கள 10ஆம் தேதிக்குள்ளே எக்ஸ்ட்ரா சிலபஸில் ஜாயின் பண்ணவங்க, ஃபீஸ் பே பண்ணாதவங்க 10ஆம் தேதிக்குள்ளே பண்ணிவிடுங்க. நான் அதுக்கப்புறம் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ பார்ப்போம், சனிக்கிழமை பார்ப்போம். ஒர்க் அவுட் பண்ணுங்க. பாய், குட் நைட் ஒன். Thank you, sir. Thank you, sir. Welcome. Thank you, sir. Okay, sir.